என் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். நல்லவர். அப்படி நம்முடைய வேத புத்தகத்தை திறந்து தேவனுடைய வார்த்தைகளாக நம்முடைய சிந்தனைகளை கொண்டு போகலாம். வெளிப்படுத்தல் விசேஷம் 3வது அதிகாரம். இயேசுவின் நாமத்தில் எல்லாரும் அதை வாசித்து வந்திருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். வாசித்தீங்க? வாசித்தீங்களா எல்லாரும்? என்ன வசனத்தை அவர் பேசினார்? சொல்லுங்க, நான் பாருங்க, சொல்லுங்க. 10 என்ன வாசிங்க? என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்துக்கொண்டபடியால் ஆமென். பூமியில் இருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்பட போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். காப்பாடுறாங்க, விசுவாசம் காப்பாடுறாங்க. வேற ஷீலாக்கா என்ன படிச்சீங்க? 3வது அதிகாரத்தில் எந்த வசனம் உங்களுக்கு பேசிச்சு? ஆமென். ஸ்தோத்திரம். ஜீவ புத்தகத்திலிருந்து அவருடைய நாமத்தை நீக்கி போடாமல் ஆமென். பிதா முன்பாகவும் அவருடைய தூதர்கள் முன்பாகவும் அவர் நாமத்தை அறிக்கையிட்டார். ஆமென். கர்த்தர் உங்களை வெல்வசனத்தை தருவாராக. ஜானனா இயேசுவின் நாமத்தில். நான் ஜெயம் கொண்டு பிதாவிடத்தில் சிங்காசனத்தில் அவரோடு உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு உட்கார்ந்து. ஆமென். கர்த்தர் உங்களை சிங்காசனத்தை தருவாராக. ஹல்லேலூயா. அக்கா சொல்லுங்க. ஆமென். சத்தியம்தான் வருது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். எஸ். ஆமென். glory. ஆமென். கண்டிப்பா கர்த்தரோட போஜனம் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. ஜீவா. சீ. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். கொஞ்சம் பலன் இருந்தும் ஆமென். நீ என் நாமத்தை மறுதலியாமல் ஸ்தோத்திரம். என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே ஆமென். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அடுத்து 20. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஆமென். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் ஆமென். அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன். அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ரூபி என்ன படிச்சீங்க? படிச்சீங்களா? 3வது அதிகாரம். இந்த வசனம் பேசிட்டு கூட வாசிங்க. நான் நேசிக்கிறவர்கள் இவர்களோ அவர்களை கடிந்துகொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ சாப்பிடுகிறதில் மனந்திருங்கள். ஆமென். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனுடைய போஜனம் பண்ணுவேன். அவனும் என்னுடைய போஜனம் பண்ணுவான். ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவனே இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவன் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி ஹல்லேலூயா. கர்த்தர் கிரீடத்தை ஜீவ கிரீடத்தை உங்களுக்கு தருவாராக. ஆமென். பின்னாடி சுபன் இல்ல ரமேஷ் சிஸ்டர் வஜனா 20. Verse 8, 3:8. See, I have set before you an open door, and no one can shut it. For you have a little strength, have kept my word, and have not denied my word. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. விண்ணில வச்சிங்களா? என்ன வச்சிங்க? வாசிங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவுளுக்கு. ஆமென். காதுள்ளவெல்லாம் கேட்டு கடவுள். ஏன் இதை உங்களுக்கு கேட்டேன் அப்படின்னா, நான் செவ்வாய்க்கிழமை ஆண்டோட வசனம் கேட்டேன். அப்போ ஆண்டோட வசனம் பேசினேன். 3வது அதிகாரத்தில் வசனம் பேசினேன். அப்போ எனக்கு மாம்சத்தில் ஒரு இந்த வசனம் நான் பேசணுமா பேச வேண்டாமா அப்படின்னு. அதனால நான் சொல்றேன், நான் இந்த வசனத்தை அதிகாரத்தை போடுவேன். கர்த்தர் யாரெல்லாம் பேச விரும்புறீங்களோ கேட்பேன். அதிகமா எந்த வசனம் வாசி கேட்டீங்க? வாசிங்க எல்லாம் சேர்ந்து. இதோ வாசற்படியில் நின்று ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் பிரவேசித்து அவனுடைய போஜனம் பண்ணுவேன். அவனும் என்னுடைய போஜனம் பண்ணுவான். ஹல்லேலூயா. கர்த்தர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன். அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். அழகாக லவோதிக்கா சபை குறித்து தெளிவாக கவனிக்கணும்.
1 மணி நேரத்தில் எவ்வளவு பிரசங்கம் பண்ண முடியும் எனக்கு தெரியல. கர்த்தர் நிறைய வார்த்தைகளை பேசியிருக்கிறாரு. கடைசி காலத்துல ஒரு சபையை கர்த்தர் எப்படி ஸ்கேன் பண்றாருங்கிறது தான் கர்த்தர் அவங்க சொல்லி தர போறாரு. நம்ம எல்லாரையும் கர்த்தர் எங்க வச்சிருக்காரு? சபையில வச்சிருக்கிறார். நம்ம நியாயத்தீர்க்கப்படும் பொழுது சபையா தான் இருக்கும். மனவாட்டியாக கொண்டு நடத்துவாரு, என்ன கொண்டு முன்ன நடத்துவாரு, என்ன கேள்வி கேட்பாரு. உனக்கு தந்திருக்கிற ஆத்துமாக்களுக்கு நீ எடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன? நீ சும்மா ஊரெல்லாம் சுத்திட்டு அப்படியே வேலை அழைச்சிட்டு இருந்தியா, இல்ல இந்த குடும்பங்களுக்காக நீ ஜெபித்தாயா, தேவசமத்தில் உட்கார்ந்து இருந்தியா, எப்படி வசனங்களை போதித்து இவரையெல்லாம் மேய்த்து கொண்டாய்? ஏன்னா வேதம் சொல்றது மேய்ப்பவர்களுக்கு ஐயோ இல்லையா, ஆசாரியருடைய வாயிலே வேதத்தை தேடுவார்களே. அப்ப கண்டிப்பா தேடுவார்கள். அவன் மேய்ப்பனாகிய எனக்கு கர்த்தர் மந்தையாகிய உங்களை தந்திருக்கிறார் சொன்னால் உங்களை குறித்து ஒரு பெரிய பொறுப்பை எனக்கு தந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நீ எங்க மேய்கிறீங்க, நீ எங்க போறீங்க, எங்க வாரீங்கன்னு எல்லாம் எனக்கு ஆவியானவர் என் ஆவியில உணர்த்திட்டே இருப்பாரு. அநேக முறை சில பேர்லாம் கூப்பிட்டு பேசுறது உண்டு. ஆனா அதை அலட்சியமா எண்ணினவர்கள் விட்டு விட்டார்கள். ஆனா அந்த வார்த்தையை கேட்டு ஒரு மேய்ப்பன் ஒரு மந்தை ஆண்டு கொடுக்கும் பொழுது அவளை பற்றி ஒரு பெரிய பொறுப்பை கர்த்தர் அந்த மேய்ப்பனிடத்துல கொடுத்துருப்பாரு. உங்களுடைய எல்லா காரியங்களையும் பற்றி கர்த்தர் என்ன செய்வாரு? மேய்ப்பன் இடத்துல தான் பேசுவார். வேற யாரிடத்துலையும் பேச மாட்டார். உங்களுடைய காரியங்களை குறித்து ஒரு குடும்ப தலைவன் வீட்டில் இருக்கிறான்னு சொன்னால் அந்த குடும்பத்தை குறித்து யார் தான் கேட்கணும்? குடும்ப தலைவர் தான் கேட்கணும். அதனால ஒரு சபையை தந்திருக்காருன்னு சொன்னால், ஒரு சபையில மேய்ப்பனை கத்த வைத்திருக்காருன்னு சொன்னால், உங்களுடைய சகல காரியங்களை குறித்து யாரிடத்துல கத்த பேசுவார்? மேய்ப்பனிடத்துல தான் பேசுவார். மேய்ப்பனிடத்துல காரியங்களை வெளிப்படுத்துவார், உங்களுக்காக ஜெபிக்கும்படி சொல்லுவார், சில காரியங்களை ஆலோசனையாக சொல்லும்படி சொல்லுவார். அப்ப அந்த மேய்ப்பன் உங்களுக்காக என்ன செய்கிறான்? ஜெபிக்கிறான். அப்ப நம்ம எல்லாரும் மனமாட்டியாகிய சபையாக தான் உள்ள போக போறோம். இந்த வசனத்தை நான் நிறைய இடத்துல பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஊர்ல எல்லாம் நிறைய முறை நான் இந்த வசனத்தை லவோதிக்கேயா சபையை பற்றி நான் பேசியிருக்கிறேன். ஆனா செவ்வாய்க்கிழமையே அந்த வசனத்தை ஆண்டவருக்கு தந்ததுனால நான் பல மணி நேரங்கள் எடுத்து நான் எப்ப என்ன செய்தாலும், நான் தூங்கினாலும் என்ற ஆத்மா இந்த வசனத்தை தியானித்துக் கொண்டே இருந்தது. ஏன் அப்படின்னா, ஆண்டவராகிய தேவன் கடைசி நாட்களில ஆசியாவில் உள்ள 7 சபைகளை கொண்டு வெளிப்படுத்த நமக்கு முதல் வச்சிருக்கிறார். எதுக்கு அப்படின்னா, எபிரேயர்ல பாத்தீங்கன்னா மேகம் போட்ட இத்தனை திரளான சாட்சிகள். எதுக்கு சாட்சிகள்? இந்த சாட்சிகள் எல்லாம் பார்க்கறதுனால நீங்க என்ன செய்ய பயப்படாதுங்க. இவர்களுக்கு இதை செய்தவர் நிச்சயமா உங்களுக்கும் அதை செய்வார். சாட்சிகள் தானே. இப்ப ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களை வழிநடத்தி வந்த தேவன் அவர்களுக்கு எப்படி உடன்படிக்கை பண்ணி மிகுந்த இரக்கத்தையும் கிருபையையும் தயவையும் வெளிப்படுத்தினாரோ, அதே போல நம்ம இதை கேட்டது போல அந்த தேவன் என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர்களுடைய தேவன் கிடையாது. தேவன் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் அவர்களை மட்டுமல்ல நம்மையும் அவர் வழிநடத்த வருகிறார். அல்லேலூயா. இதான் எபிரேயருடைய விளக்கம். அதே போல வெளிப்படுத்தின விசேஷம் வந்த உடனே ஆண்டவர் சில காரியங்களை சொல்லிவிட்டு யோவானுக்கு ஆசியா மைனர்ல உள்ள 7 சபைகளை காட்டுகிறார். 7 சபைகளை காட்டி இந்த 7 சபைகளுக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களையும், அவருடைய விசுவாசத்தையும், அவருடைய கிரியைகளையும், அவருடைய பிரயாசத்தையும் அவர் வெளிப்படுத்தி காட்டுகிறார். எதுக்கு அப்படின்னா, ஒரு சபை ஆண்டவர் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது, எப்ப ஸ்கேன் பண்ணுவாரு? அவன் ஞானத்துக்கு முன்பாக நிற்கும் பொழுது ஒவ்வொரு சபையாக என்ன செய்வாரு? ஸ்கேன் பண்றாரு. ஸ்கேன் பண்ணி பார்த்து அவர்களுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் கொண்டு வர போகிறார். ஆமென் சொல்லுங்க. இதை தெளிவா கவனிக்கணும். கடைசி கால சத்தியம். இதை பிடித்து கொண்டா மட்டும்தான் அவருடைய வருகையில நம்ம பங்குள்ளவாய் மாறுபடி கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. இந்த லவோதிக்கேயா சபையை பாத்தீங்கன்னா, இந்த லவோதிக்கேயா அர்த்தமிஸ் என்கிற ஒரு ராஜா தன்னுடைய மனைவியாகிய லவோதிக்கேயா என்கிறதான ஒரு பெண்மணிக்கு அவருடைய அன்பின் அடையாளமாகத்தான் இந்த லவோதிக்கேயா என்கிற பட்டணத்தை பெருசாக கட்டி அதுக்கு லவோதிக்கேயா என்று பெயரிட்டார். இந்த லவோதிக்கேயா சபை யார் மூலமாக உருவாக்கப்பட்டது பாத்தீங்கன்னா, கொலேசியர்ல வாழ்ந்த எப்பாப்பிரோத்து ஒரு மனுஷனை குறித்து படிச்சிருப்பீங்க இல்லையா? கொலேசியர் நிருபத்தை படிச்சீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நிருபத்தை நீங்கள் வாசித்த பிறகு லவோதிக்கேயாவில் இருக்கிற சபைக்கும் அதை வாசிக்கும்படி சொல்லுங்கள் அப்படின்னு கொலேசியர் 2:1 இருக்கு. இருக்குதா? வாசிங்க செய்யணும். கொலேசியர் 2:1. லவோதிக்கேயா சபை 1ஆம் வசனத்தில் இருந்தால் லவோதிக்கேயாவோட என்னை கண்டிராதவர்களுக்கும் லவோதிக்கேயா சபையில் இருக்கிறவர்களுக்கும் இந்த வசனத்தை வாசிக்கும்படி அதை சொல்லுவதை நாம் என்ன செய்ய முடியும்? அங்கே வாசிக்க முடியும். கொலேசியர் 4:16 வாசிக்கும் என்று சொன்னால், கொலேசியர் 4:16 இந்த நிருபம் உங்களிடத்தில் வாசிக்கப்பட்ட பின்பு வாசிக்கப்பட்ட பின்பு இது
லவோதிக்கேயா சபையிலும் வாசிக்கப்படும்படி செய்யுங்கள். லவோதிக்கேயாவிலிருந்து வரும் நிருபத்தை நீங்களும் வாசியுங்கள். அப்ப கொலோசியா சபைக்கு எழுதப்பட்ட இந்த நிருபம் 4 அதிகாரமும் யாருக்கு வாசிக்கப்பட்டது? லவோதிக்கேயா வாசிக்கப்படுது. லவோதிக்கேயா அப்போஸ்தலன் பவுல் நிருபங்களை எழுதுகிறார். அது தள்ளுபடி நிருபங்களாக மாற்றப்பட்டதனால அந்த நிருபம் வேதாகமத்தில் சேர்க்கப்படவில்லை. அவன் இந்த நிருபத்தையும் எங்கே கொடுத்துட்டார்கள்? கொலோசிய சபைக்கு கொண்டு வந்தார்கள். அதனால இந்த கொலோசிய சபையும் இந்த லவோதிக்கேயா சபைக்கு நல்ல ஒரு கனெக்ஷன் இருந்தது. அப்ப இந்த லவோதிக்கேயாவில் உள்ள இந்த சபையில் உள்ள ஜனங்கள் மிகவும் திரளாக இருந்தார்கள், படித்தவர்களாக இருந்தார்கள். அங்கு மிகப்பெரிய ஒரு கண் மருத்துவமனை புகழ் வாய்ந்ததாக காணப்பட்டது. அதனால பவுல் யோவான் எழுதும்போது ஆண்டவர் சொல்றார், உங்கள் கண்களுக்கு கலிக்க போட வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறேன் என்கிற அந்த வேர்ட் அங்கே ஆண்டவர் அவளுக்கு அடையாளமாக கொடுத்ததன் காரணமே அந்த லவோதிக்கேயா பட்டணத்துல மிகப்பெரிய ஒரு மருத்துவமனை இருந்தது. அந்த மருத்துவமனையை அடையாளமாக வைத்துதான் அந்த வசனத்தை கத்தரங்கிக்கிறார், அங்கே எழுதுகிறார். ஒவ்வொரு இடத்திலையும் ஆண்டவர் இந்த 7 சபைகளையும் ஸ்கேன் பண்றாரு. நான் ரொம்ப ஆழமா அதை நான் தியானிக்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. இதோ வாசல் படியில் நின்று தட்டுகிறேன் என்று சொல்லி யாருக்கு சொல்றார் ஆண்டவர்? யோவானுக்கு சொல்கிறார். யாருடைய வாசல் படியில் நின்று தட்டுகிறார்? கவனிக்கிறீங்களா? என்ன இந்த வசனம் சொல்லுது, இதோ வாசல் படியில் நின்று தட்டுகிறேன். ஒரு வாசல் படியில் நின்று ஆண்டவர் என்ன செய்கிறாரா? தட்டுகிறார். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்கு அந்த போஜனம் பண்ணுவேன்னு சொல்றாரு. இது எந்த வாசல் படி? யாருக்கு இதை பேசுறாரு? யாருக்கு இதை பேசுறாரு? லவோதிக்கேயா சபைக்கு பேசுறாரு. அவன் எங்க இருந்து கதவுறாரு? லவோதிக்கேயா சபையினுடைய கதவை ஆண்டவர் தட்டுறாரு. இப்ப லவோதிக்கேயா சபைக்குள்ள யார் இல்ல? நான் சொல்ல புரியுதா? இவன் சபைக்குள்ள யார் இல்ல? ஆண்டவர் இல்ல. ஏன் ஆண்டவர் இல்ல அப்படின்னா, அதனால அந்த குற்றச்சாட்டை வைக்கிறார். என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாரு? நீ பிலதெல்பியா சபை, லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால், வாசிங்க அந்த வசனத்தை. லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமென் என்பவர் சொல்கிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறேன். பாருங்க, ஆண்டவர் இந்த லவோதிக்கேயா சபைக்கு சில குற்றச்சாட்டுகள் வைக்கிறார். இது தனிப்பட்ட மனுஷனுக்கு அல்ல, இது எதுக்குரியது? யார் சபைக்குரியது? லவோதிக்கேயா சபைக்குரிய காரியம். இப்போ லவோதிக்கேயா சபைக்குள்ள ஆண்டவர் வாசம் பண்ணும்படி எந்த சூழ்நிலையுமே உள்ள அப்படிதான் எழுதுறாரு. இவன் லவோதிக்கேயா சபைக்குள்ள ஆண்டவர் வாசம் பண்ணும்படி விரும்புகிறார். ஏன் அப்படின்னா, இந்த சபைகள் எல்லாம் கர்த்தர் நேசிக்கிறார். இந்த எப்போதுனால அது உருவாக்கப்பட்ட சபையானாலும் அப்போஸ்தலன் பவுல் மூலமாய் நிருபங்கள் எல்லாம் அனுப்பப்பட்டு இந்த சபைகள் எல்லாம் பெரிய சபைகளாக உருவாக்கப்பட்டு தேவனுடைய சபைகளாக இது வளர்ந்து கொண்டிருந்த நேரத்தில் சில சூழ்நிலைகள் நிமித்தம், சில கள்ள போதகர்கள், தீர்க்கதரிசிகள் நிமித்தம் இவர்கள் என்னவாக மாறிவிட்டார்கள் பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய கிரியைகள் மாறிவிட்டது, அவருடைய பிரயாசங்கள் மாறிவிட்டது. இப்ப இது எல்லாமே யாருக்கு பிரியமா இல்ல? கடவுளுக்கு பிரியமா இல்ல. கடவுளுக்கு இவருடைய கிரியைகளும் இவருடைய பிரயாசமும் பிரியமா இல்லாததுனால இப்ப அவர் எங்க போக முடியல? எங்க நிற்கிறாரு? எங்க நிற்கிறாரு? நிறைய சபைகள் ஆராதிக்கிறாங்க, ஆண்டவருக்காக எதையோ செய்யணும் ஓடுறாங்க. ஆனா ஆண்டவர் உள்ள வாசம் பண்றாரா இல்லையான்னு கேட்டா அது கடவுளுக்கு தான் தெரியும். ஒருவருமே ஒரு சபை அப்படி ஆராதித்து விட்டு சொன்னால் ஆண்டவர் உள்ள வராம நிச்சயமா ஒரு மகிமை செய்யாது, உள்ள இருக்காது, ஆராதனையில ஒரு பிரச்சனை இருக்காது. அப்ப இப்ப லவோதிக்கேயா சபையுடைய சூழ்நிலை நிமித்தமாக ஆண்டவர் சொல்றாரு, நான் இப்ப என்ன பண்ணேன்னா வாசல் படியில நின்று நான் கதவை தட்டுறேன். எதுன்னு வாசல் படி? தேவ ஆலயத்துல. புரிந்து கொள்ள முடியுதா? ஆண்டவர் ஆலயத்துக்குள்ள வாசம் பண்றாரா? வாசம் பண்ணலையா? வாசம் பண்ணல. அவன் தேவன் ஒரு சபையை ஃபுல்லா ஸ்கேன் பண்றாரு.
ஒரு சபையை ஃபுல்லா சோதித்து பார்க்கும் பொழுது நிறைய குற்றச்சாட்டு இருக்கா. என்ன குற்றச்சாட்டு? நீ நிர்வாகியம் உள்ளவன், நீ பரிதபிக்கப்பட்டவன், நீ தரித்திரன், நீ குருடன் என்று சொல்லி ஆண்டவர் சில ஆவிக்குரிய கிரியைகளை அவருக்கு முன்பாக ஸ்கேன் பண்ணிட்டு சொல்றாரு. இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல, நான் நேசிக்கிற இவர்களோ அவர்களை சிரிச்சுக்கிறேன். அதனால ஒண்ணு பண்ணு, நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு, இப்பவும் நான் உனக்கு இடம் தாரேன் என்று சொல்லி எல்லாம் என்ன பண்றாரு? ஆண்டவர் வாசல்களை தட்டுறார். இப்ப நீங்க ஒருவேளை கேட்கலாம், எப்படி நீங்க சொல்ல முடியும் இந்த வாசல் ஆண்டவர் ஆலயத்துக்குள்ள இல்ல, எப்படி நீங்க சொல்லுவீங்க, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே இந்த காரியங்கள் பழைய பாட்டுக்காக நடந்திருக்கிறது. எசேக்கியேல் 8வது அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை வாசித்தீங்கன்னா அந்த வசனத்தினுடைய அடிப்படையில நீங்க இந்த வசனத்தை புரிந்து கொள்ள முடியும். எசேக்கியேல் 8வது அதிகாரம் 6வது வசனம். அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே, மனுபுத்திரனே, அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியான இஸ்ரவேல் புத்திரர் செய்கிற மிகுந்த எங்க செய்யறாங்க? பரிசுத்த சமூகத்துல, பரிசுத்த ஸ்தலத்துல அவர்கள் அருவருப்புகளை செய்கிறதுனால இப்ப யார் உள்ள இருக்க முடியல? ரொம்ப முக்கியம். ஒரு சபைக்குள்ள ஜனங்கள் முக்கியம் இல்ல, ஒரு சபைக்குள்ள மேய்ப்பன் முக்கியம் இல்ல, ஒரு சபைக்குள்ள விசுவாசிகள் முக்கியம் இல்ல. ஒரு சபைக்கு ரொம்ப முக்கியமானது யாரு? ஆண்டவர் சபைக்குள்ள வாசம் பண்ணணும். வாசம் பண்றாரா நம்ம சபைக்குள்ள? உணர்றீங்களா? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்றாரா? அவர் போதிக்கிறாரா? நமக்கு வார்த்தைகள் நமக்கு பேசுகிறாரா? அப்போ ஒரு சபைக்கு ரொம்ப முக்கியமானது என்ன? ஆண்டவர் உள்ள வாசம் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சபைக்குள்ளையும் ஆண்டவர் வாசம் பண்ண விரும்புகிறார். அந்த சபையுடைய கிரியைகளை பார்க்கிறார். அவருடைய அருவருப்பான கிரியைகள் நிமித்தமா ஆண்டவர் என்ன செய்யறதில்லை? உள்ள வாசம் பண்ணுறதில்லை. இந்த எசேக்கியேல் 8வது அதிகாரம் 6வது வசனத்தின்படி அவருக்கு சொல்றாரு, என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரம் போக பண்ணும்படி இவருடைய கிரியைகள், அருவருப்பான கிரியைகளை நீ கண்டாயா? அவ எனக்கு மாத்திரமல்ல, நம்ம எல்லாரையும் கத்தர் செய்கிறார். சபை ஒருவருக்கு அவருடையது. அவர் சபையை முழுவதுமா ஸ்கேன் பண்றவங்க எல்லாரும் பங்கு இருக்குது. அவர் முழுவதுமா சபையை ஸ்கேன் பண்ணி பார்க்கும் பொழுது நம்முடைய கிரியைகளை கர்த்தர் பார்க்கிறார். கடைசி காலத்துல நியாயத்திற்கு போவதற்கு முன்பதாக கர்த்தர் சபைக்கு சொல்ற ஒரு பெரிய எச்சரிக்கை தெரியுமா? அநேக சபைக்குள்ள கர்த்தர் இல்லை. ஆராதனை இருக்கிறது, ஆட்டப்பாட்டம் இருக்குது, பெரிய ஆலயம் இருக்குது, ஆலயம் நிறைய ஆத்துமாக்கள் இருக்கிறார்கள். ஆனால் தேவன் உள்ளே வாசம் பண்ணும்படி இன்றைக்கு ஆலயத்துக்குள்ள யார் இல்லைன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் இல்லை. அதான் நம்ம பார்க்க போறோம். ஏன் ஆண்டவர் அங்க இல்ல? அப்படிப்பட்ட சூழ்நிலை நிலவுதா அப்படிங்கிறத பார்க்க போறோம். நமக்கு இன்னைக்கு தெரியும், சபைகள் எல்லாம் இன்னைக்கு என்ன வந்து விட்டது? உலகத்தினுடைய கிரிகள் வந்து விட்டது, உலகத்தினுடைய வேஷம் வந்து விட்டது. மெய்ப்பனுக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக எழும்பி சபையை உடைக்கும்படி அங்க குரூபிசத்தை உண்டு பண்ணி ஒரு மனப்பாடு இல்லாம எப்படியாவது சபை நடத்தலாம் என்று சொல்லி ஒரு கூட்டம் ஜனங்கள் எழும்பி சபைக்கு விரோதமாக, ஆலயத்துக்கு விரோதமாக உலகத்துக்குரிய காரியங்களா கொண்டு விட்டு அடியும் சண்டையும் இன்றைக்கு உருவாகி தேவனுக்குரிய மகிமையும் கனமும் இல்லாததுனால கர்த்தர் இந்த பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு தூரமாய் விலகி போனார். அவர் லவோதிக்கே சபையை ஸ்கேன் பண்ணி பார்க்கிறார். இந்த 7 சபைக்கும் ஒவ்வொரு இடத்துல எழுதுறாரு. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு பேசுகிற சபை லவோதிக்கே சபை. நம்ம சபையா சேர்ந்து இன்னைக்கு ஆண்டவரை ஒப்பு கொடுக்க போறோம். ஒருவேளை இப்படிப்பட்ட ஏதாவது அருவருப்பான கிரியைகள் நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபித்து போவோம். கண்டிப்பா கர்த்தர் நம்மை நினைத்தருவார். ஹல்லேலூயா. இது பெரிய முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த லவோதிக்கே சபை வளர்ந்து வந்த நேரத்துல இந்த லவோதிக்கே சபையோட விசுவாசிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கமிட்டி உருவாக்குறாங்க. கமிட்டி உருவாக்கி இந்த வேத புஸ்தகத்துல வெளிப்படுத்துற விசேஷத்தை தள்ளிவிட்டாங்க. ஆண்டவர் இவ்வளவு தூரம் ஒரு சபைகளை முன்னிட்டு அவர் சபையுடைய பெயரை முன்குறித்து பேசின பிறகும், வார்த்தைகளை கொண்டு எச்சரிக்கை கொடுத்த பிறகும், இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்வதற்கு மனதில்லாமல் அது வெளிப்படுத்துற விசேஷத்தை இந்த லவோதிக்கே சபையில சில விசுவாசிகள. ஆனால் இன்றைக்கு அந்த சபை இடிந்து போய் தரைமட்டமாக இருக்கிறது. அதனால ஆண்டவர் சொன்னார், நான் யாரெல்லாம் சிக்ஷிக்கிறேனோ அவனுக்கெல்லாம் அன்பு கூறுகிறேன். அதனால இந்த வார்த்தைகளை கேட்டு என்ன செய்? மனம் திரும்பு, வாசற்படியில் தட்டுகிறேன். ஒருவேளை நம்ம அப்படி ஒரு சத்தத்தை கேட்கவில்லை அப்படின்னு சொன்னா உங்களுடைய இருதயத்துடைய வாசற்படியாக இருக்கலாம்.
நம்ம ஆலயத்தோட வாசப்படியாக இருக்கலாம். ஒருவேளை அவர் இன்றைக்கு தட்டுவார் என்று சொன்னால், இன்றைக்கு இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து நம்ம கதவை திறந்தால் நிச்சயமாக ஒரு நாள் நம்ம அவரோடு கூட போஜனம் பண்ண முடியும். இதற்கு அழைக்கால் தெரியுமா? அவர் என்னோடு கூட போஜனம் பண்ணும்படி விரும்புகிறார். அவர் என்னோடு கூட வாசம் பண்ணும்படி விரும்புகிறார். பரலோகத்தில் ஒரு பெரிய சத்தத்தை கேட்டு, இதோ தேவனுடைய வாசஸ்தலம் மனிதனிடத்தில் இருக்கிறது, நான் அவர் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் அவர் மறுபடியும் வரப்போகிறார். யாரெல்லாம் இந்த சத்தத்தை கேட்டு நம்ம செவிகளை சாய்க்கிறோமோ அவர் எல்லாரையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்க போறார். அடுத்து சொல்றாரு, வாசற்படியில் நின்று ஒருவன் என் சத்தத்தை கேட்டு. அப்போ வாசற்படியில் நின்று தட்டிக்கிட்டே இருக்கிறார். இப்ப எல்லாருக்கும் என்ன கேட்கல? சத்தம் கேட்கல. தேவன் வந்து கூப்பிடுகிறார், எல்லாரையும் அழைக்கிறார். ஏதோ ஒரு விதமாக வசனத்தின் மூலமாக, ஏதோ ஆறுதலின் மூலமாக, ஏதோ ஒரு இடத்திலோ இன்னொரு இடத்துல இருந்தோ வேற வசனத்தை, சத்தியத்தை நமக்குள்ள என்ன செய்கிறார்? விதைக்கிறார். அவர் சத்தமாய் பேசுகிறார். ஆனா இன்னைக்கு நமக்கு என்ன கேட்கல? சத்தம் கேட்கறதில்லை. சத்தியத்தினுடைய சத்தம் இன்னைக்கு சபைக்கு கேட்கதான் கேட்டா சபைக்கு கேட்கிறதே இல்லை. தேவன் யாரை நேசிக்கிறாரோ அவனா சிட்சிக்கிறார். சங்கீதம் 143 சொல்லப்படுது, சிட்சித்து வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நம்மளுக்கு அன்பு கூர்ந்தா மட்டும்தான் தேவன் நம்மோடு கூட பேசும்போது, அப்போஸ்தலரை கொண்டு, தீர்க்கதரிசிகளை கொண்டு, போதகரை கொண்டு, மேய்ப்பர்களை கொண்டு, சுவிசேஷங்களை கொண்டு பேசும்பொழுது கர்த்தர் எப்படி பேசுகிறார்? சிட்சித்து பேசுகிறார், கடிந்து பேசுகிறார், கடிந்து போதிக்கிறார். எனக்கு கடிந்து போதிக்கிறார்? அவர் என்னை நேசிக்கிறார். நான் மனம் திரும்பும்படி அவர் விரும்புகிறார். நான் பரிசுத்தமாய் வாழும்படி கர்த்தர் விரும்புகிறார். நான் நீதியின் விளைச்சலை பெருக பண்ணும்படி விரும்புகிறார். ஆவியின் கனிகளை நான் கொடுக்கும்படி விரும்புகிறார். மாம்ச கிரிகளை என்னை விட்டு அழிப்பதற்காக தான் கர்த்தர் என்னை ஒவ்வொரு நாளும் கடிந்து சிட்சித்து தேவனுடைய மெய்ப்பனை கொண்டு பேசுகிறார். எவன் ஒருவன் அந்த சத்தத்தை கேட்டு செவி கொடுக்கிறானோ அவனிடத்துல கர்த்தர் பிரவேசிப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இஸ்ரவேலுடைய ஜனத்துடைய நிலைமை நமக்கு தெரியும். ஏன் தெரியுமா? எரேமியா 11ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்துக்கு நேராக ஒரு செவிகளை திருப்பி எழுதி சொன்னால், எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 11ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். ஆண்டவர் என்ன சொன்னாரு? நான் வந்து கேட்கிற காரியத்தை நீங்க செய்யுங்க. என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்றீங்களா? கர்த்தருடைய சத்தத்தை அனுப்புற நீங்க கேட்கிறீங்களா? அப்ப ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களோட என்ன சொன்னார்? ஏன் சத்தத்தை கேட்டு நான் சொல்லுகிறபடி நீங்க செய்தீங்களா மட்டும்தான் நான் உங்கள் தேவனா இருப்பேன். அதேதான் லவோதிகா சபையில் எழுதுகிறாரு, நான் தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு திறந்தா மட்டும்தான் நான் உங்களோட கூட போஜனம் பண்ணுவேன். ஆனா ஜனங்களோட நிலைமை என்ன? எரேமியா 18:10 வாசிங்க. எரேமியா 18:10. அவர்கள் என் சத்தத்தை கேளாமல், அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? நான் சொல்கிற வார்த்தை சத்தத்தை கேளாம என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். ஹல்லேலூயா. அப்ப அவர் சொல்லுகிற சத்தத்தை நம்ம கேட்கணும்னு விரும்புகிறாரு. அவர் வாசல் அருகே நின்று தட்டுகிறார். சபைக்கு உள்ள அவருக்கு போவதற்கு அனுமதி இல்லை. சபை யாருடையது? கர்த்தருடையது. அவர் தம்முடைய சுய ரத்தத்தினால சம்பாதித்துக் கொண்ட சபை தான் இந்த லவோதிகா சபை. சகலவித ஆவிக்குரிய நன்மைகளையும் ஞான நன்மைகளையும் அப்போஸ்தலர் பவுலை கொண்டு விதைத்திருக்கிறார். எப்பாவினால் அவர் தூக்கப்பட்டதாக இருந்தாலும் அப்போஸ்தலர் பவுலை கொண்டு சகல ஞான நன்மைகளையும் அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரும்படி சகல நீதியையும் கொடுக்கும்படிதான் அவ்வளவு தேவ மனுஷர்கள் பிரயாசப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் பட்ட பிரயாசம் எல்லாம் வீணாய் போய்விட்டது. காரணம் ஒன்றே ஒன்றுதான், தேவனுடைய சத்தத்தை அவர்கள் கேட்கவில்லை. சில பேர் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறார்கள், ஆனால் என்ன செய்வதில்லை. ஆண்டவர் கதவை தட்டுறாரு. சில பேருக்கு சத்தம் கேட்கல, அதனால தொடக்கல. சில பேருக்கு சத்தம் கேட்குது, ஆனா கதவு திறக்கல. ஏன்? சாக்கு போக்கு சொல்றாரு. உன்னத பாட்டு 5:2 வாசிங்க. உன்னத பாட்டு 5:2 வாசிங்க. நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. என் இதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தம், கதவை தட்டுகிற என் சுடமிட்டால் என்ன
கேக்குது? சத்தத்தை கேட்டு சத்தமா சொல்லுங்க. சூரேமித்தியா என்ன சத்தம் கேக்குறான்? கதவை தட்டுகிறேன், நேசரை அவன் உறங்கிட்டான். ஆனா அவனுடைய ஆத்மா என்ன கவனிங்க. வீட்டுல போய் வாசிங்க, ரெஃபரன்ஸ் எடுத்து வாசிங்க. எல்லாம் யூடியூப்ல போடுறது கேளுங்க போறீங்க. இப்போ அவர் தட்டுற சத்தம் யாரு கேக்குது? சுரேமித்தியால கேக்குது. நேசரின் சத்தம் கேக்குது. நேசர் கூப்பிடுறாரு. அவர் தன்னுடைய அன்பை பொழிகிறார். என்ன? அவர் மனவாட்டியை சுரேமித்தியோட கூட வாசம் பண்ணும்படி விரும்புகிறார். அவருடைய தலை பனியினால் நனைகிறது. வெளி வாசலில் நிற்க முடியல. எப்படி ஆகியும் அவர் சுரேமித்தியோடு கூட வரும்படி அவர் விரும்புகிறார். தொடர்ந்து வாசித்தீங்கன்னா பாருங்க. அவர் என்ன சொல்றாரு? என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே. எவ்வளவு அன்பா பேசுறாங்க. சபையே, என் புறாவே, மனவாட்டியாகிய சபையே, என் உத்தமியே, என் புறாவே என்று சொல்லி எவ்வளவு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த பாருங்க. சிலுவையிலே கொடுக்கப்பட்ட அந்த மறுபடியும் அந்த விலையேற பெற்ற ரத்தத்தினால் நம்மை உருவாக்கும்படி சிந்தின அந்த ரத்தத்தினுடைய அந்த வல்லமை நாங்க பேசுறோம். என்ன சொல்றாரு? என் புறாவே, என் உத்தமியே. அவர் கனவு தட்டிவே இருக்கிறார். இன்னொரு என்ன வரல? கோபம் வரல. இப்ப கடைசி நாளா இருக்கிறதால உனக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறாரு. நீ ஜாக்கிரதையாக சொல்றாரு. தவிர உன் மேல இன்னொரு என்ன வரல? கோபம் வரல. இன்னும் உன் மேல கிருபை வச்சிருக்கிறாரு. நிறைய சபை மேல கிருபை வச்சிருக்கிறார். இன்னும் நீ உலகத்துக்காக ஓடும் பொழுது, சத்தியத்தை விட்டு விலகி ஓடும் பொழுது, நீ கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை எல்லாம் செய்யும் பொழுது அவர் உண்மையில இன்னும் கோபப்படாத காரணம் தெரியுமா? இன்னும் கர்த்தர் உன்னை புறாவா நினைக்கிறார். இன்னும் கர்த்தரோட உத்தமையா நினைக்கிறார். என் பிரியமே, என் அன்பே, நான் உனக்காக கதவை கட்டி கொண்டிருக்கிறேன். தெளிவா சொல்ல கதவை சொல்லம்மா, நான் உள்ள வரேன். ஏன் அப்படின்னா கடைசி காலம் ஒரு நியாயத்திற்கு கூட வரப்போறோம். சீக்கிரமா கதவை திற. அவர் சொல்ல பாருங்க, கதவை திற, என் தலைமணினாலும் என் தலைமணியில் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது. அவன் தன்னுடைய சூழ்நிலை சொல்றாரு. நான் வெளியில ரொம்ப கஷ்டப்படுறேன். நான் இதெல்லாம் பார்க்கும் பொழுது, நான் சம்பாதித்துக் கொண்ட சபை, இந்த மனுஷனுடைய இதயத்தை பார்க்கும் பொழுது என் சபையை எல்லாரும் கள்ள குகையாக வச்சிருக்கிறாங்க. இந்த சபை தேவனுடைய வசனத்துக்கு தூணும் ஆதாரமான சபை. ஆனா இப்ப சபைக்குள்ள என்ன இல்ல? சத்தியமும் இல்ல, தூணும் இல்ல, ஆதாரம் இல்ல. உலகத்தோட வேஷம் ஃபுல்லா இங்க சபைக்குள்ள வந்திருக்குது. என் உத்தமியே, என் புறாவே, இதற்காகவா நான் கஷ்டப்பட்டேன், இதற்காகவா என் ரத்தத்தை சிந்தினேன், இதற்காகவா இவ்வளவு பிரயாசம் என்று சொல்லி எனக்காக ஏங்குகின்ற ஒரு நேசரின் சத்தம் ஒவ்வொரு நாளும் என் வாசற்படியில் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். சில பேருக்கு அந்த சத்தம் கேட்கவில்லை. சில பேர் சத்தத்தை கேட்கிறார்கள். சுரேமித்தியார் சொல்கிறார், நான் திறவென்று சொல்ற சத்தத்தை கேட்டேன். இப்ப அவருடைய சாக்கு போக்க பாருங்க. 3வது வசனம். என் வஸ்திரத்தை கழற்றி போட்டேன். என் வஸ்திரத்தை கழற்றி போட்டேன். நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன்? என் பாதங்களை கழுவினேன். நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன். பாருங்க. என் நேசர். அவருடைய சாக்கு போக்கு என்ன? வஸ்திரத்தை கழற்றி போட்டேன், பாதங்களை கழுவினேன். அப்ப இப்ப அவருடைய அன்பு அவளுக்கு என்ன செய்யல? புரியல. நிறைய சபைக்கு தேவன் தனக்காக காட்டின ரட்சிப்பும் பரிசுத்தமும் நீதி ஒண்ணுமே தெரியல. இதுதான் தெரியுது, அவன் இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்கள் தான் பெருசா தெரியுது. எதுக்கு நேரா சபை ஓடணும்? சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி பிரயாணப்படணும். தேவனுடைய வார்த்தையை கவனிக்கணும். தேவனுடைய சித்தத்தை செய்யும்படி சபை ஒப்புக் கொடுக்கணும். ஆனா சபை இதை எல்லாவற்றையும் விட்டுட்டு தன்னுடைய வஸ்திரத்தை நினைச்சு, உணவு, உடை, உறவிடம், இங்க சொத்து சுகத்தை நினைச்சுதான் இன்னைக்கு சுரவித்தா மாறி மூடிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. புரியுதா? ஒரு சபை ஆண்டு எப்படி ஸ்கேன் பண்ணலாம்னு புரியுதா? நம்ம போய் நிக்கிறோம், எப்படி ஸ்கேன் பண்ணுவாரு? இந்த 7 சபையுடைய ஸ்கேனிங் தான் நமக்கு நடக்கும். என் அணுவா என்னுடைய கிரியைகளை சோதிப்பார். என்னுடைய கிரியைகள், என்னுடைய பிரயாசத்தை அவர் கவனிப்பார். பார்க்கிறார், கதவை தட்டி இருக்கிறார். சுரேமித்தியாளுக்கு இப்ப ஆண்டவருடைய நேசத்தை காட்டினோம். அவர் சொன்னார், என் நேசர் என்னுடையவன், நான் என் நேசருடையவன் என்று சொல்லி 2வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. என் நேசர் என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவன். அவர் ஏறி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். இப்படி பேசினவதான் அவனே சொல்ற, என் நேசர் என்னுடையவர், நான் நேசருடையவன் சொல்லி அன்பு ஒழுக தேன் ஒழுக பேசினவர். இப்ப பாருங்க, கதவை தட்டும் பொழுது இப்ப இந்த நேசத்தை காட்டிலும் அவருக்கு எது பெருசா இருக்குது? அவருடைய வஸ்திரம், பூமிக்குரிய வஸ்திரம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய மேன்மை, பூமிக்குரிய எல்லா காரியத்திலையும் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றார். ஆண்டவரை தேடுறதுக்கு நேரம் இல்லை. வாய் சொல்லுது, அவர் என்னுடையவர், நான் அவருடையவர். நேசர் என்னுடையவர். அவருடைய நேச மரணத்தை பார்க்கிறது குறைந்து என்று சொல்லி வாயினால ஆராதிக்கிறாரே தவிர
அவருடைய இருதயமோ விலகி இருக்குது. கதவை திறக்கிறதுக்கு நிறைய பேருக்கு சத்தம் கேட்கல, நிறைய பேர் சத்தம் கேட்கிறாங்க. ஆனா உலகத்தினுடைய மயக்கமும் இச்சையும் அவங்களை மாற்றவில்லை. உலகத்தினுடைய மயக்கம், ஆசை, இன்பம் எல்லாமே இந்த தேவனுடைய அன்பை மறைக்க செய்துவிட்டது. ஹல்லேலூயா. அது தொடர்ந்து வாசித்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் சூரியன் நிக்கால கொஞ்ச நேரம் கடிச்ச உடனே ஞானோதயம் வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? எழும்பி எப்படியாவது கதவை திறப்பேன்னு பார்க்கறா. இப்ப கதவை திறக்கிறா பாருங்க. 5வது வசனம். நேசருக்கு கதவை திறக்க, என் நேசருக்கு கதவை திறக்கிறது, பூட்டின கைகளிலிருந்து வெள்ளை போலவும் ஆ. என் விரலிலிருந்து வாசலில் உள்ள வெள்ளை போலவும் படித்தது. ம். என் நேசருக்கு கதவை திறந்து, என் நேசருக்கு கதவை திறந்து, நேசரோ இல்லை, என் நேசரோ இல்லை, போய்விட்டார். போய்விட்டார். இதான் நடக்க போகுது. நீ எழுப்பி கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி அவர் போயிடுவார். நீ முழு அதிகாரத்தை படிச்சு பாத்தீங்கன்னா அதன் பிறகு அவன் நேசரை சந்திக்கவே இல்லை. ஒரு சான்ஸ் அவனுக்கு கொடுக்கப்பட்ட சுயமித்தியாலே என்னுடைய தலை பணியினாலோ தலைமையில் நினைத்து கொண்டிருக்கிறது. நீ கதவை திற என் பிரியமே உத்தமி என்று சொல்லி அவ்வளவு அன்பு ஒழுக தன்னுடைய இருதயத்தை சுயமிக்கிறதுக்காக ஊற்றுகிறான். ஆனா அந்த நிமிடத்தில் அவளுடைய உலகத்துக்குரிய காரியங்கள் அவளை தடை செய்து விடுகிறது. ஒரு நிமிஷத்துல பாவத்தில் விழுந்துறாங்க, உலகத்துக்குள்ள விழுந்துறாங்க, வசனத்தை விட்டு வழிவிலகி போறாங்க. மறுபடியும் சுயமித்தியால் மறுபடியும் உணர்வடைகிறான். நான் போய் நேசருக்காக கதவை திறப்பேன். ஆனா நீ அந்த அதிகாரம் ஃபுல்லா படிச்சு பாத்தீங்கன்னா அப்புறம் நேசரோட என்ன செய்யவே இல்லை, வரவே இல்லை. நேசரை தேடி தேடி பார்க்கலாம், நேசரை கண்டுபிடிக்கவே முடியல. கேட்கிறா, என் நேசரை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா சொல்லுங்க, என் நேசருக்காக நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி அவன் சொல்றா. 8வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க பாருங்க. நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் ஆ. முத்திரை போடவும் உமது புயத்தின் மேல் முத்திரை போடவும் வைத்துக் கொள்ளும். நேசம் மரணத்தை போல் நேசம் மரணத்தை போல அவள் முடியல. தேடி தேடி பார்க்கிறா. ஒரு நாள் நேசரை தேடினா நீங்க கண்டுகொள்ள மாட்டீங்க. இது கடைசி காலம், கடைசி நிமிடம். இப்ப நீ கதவை திறந்தாதான் எங்க போக முடியும், நேசர் உனக்குள்ள வர முடியும். ஹல்லேலூயா. ஒண்ணு நீ சத்தத்தை கேட்டு அமைதியா இருக்கணும், இல்ல நீ சத்தத்தை கேட்டும் உன்னுடைய சாக்கு போக சொல்லி நீ ஒதுங்க. நீ ரெண்டையும் நீ விட்டுட்ட அப்படின்னா நீ எவ்வளவுதான் நீ நேசரை தேடி சுயமித்தியால போல ஓடினாலும் நீ நிறைய வசனம் பேசலாம். என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவர், 14 பேர் சிறந்தர், முட்களுக்குள்ள லீலி புஷ்பம் இருக்கிறதோ அப்படியே என் நேசர் இருக்கிறார். நிறைய பேசலாம். என் புறாவை மனவாட்டின்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன வார்த்தையெல்லாம் சொல்லி என்ன நீ இப்படி வச்சுக்கோங்க அப்படி வச்சுக்கோங்க, என்னுடைய நேசம் மரணத்தை விட வலியதா இருக்கிறது, நீங்க வாங்கணும். எவ்வளவுதான் கத்தினாலும் கதறினாலும் ஒரு நாள் கண்டுபிடிக்கவே முடியாது. எப்படி அவசை போடுகிறாரு, நீங்க ஒரு பொழுது தேவனுடைய கிருபையை வீணா ஆக்கி விடாதீங்க. கசப்பான யாதொரு வேர் முளைத்தெழும்பி அது பல பேருக்கு கலக்கம் உண்டாக்குறதுனால தேவனுடைய கிருபை இழந்து விடாதவனுக்கு ஏசாவை போல ஒருவேளை போஜனத்துக்கு அவன் இழந்து விட்டதை போல இழந்து விடாதீர்கள். மறுபடியும் மனம் திரும்பி அதை தேடியும் அதை கண்டு கொள்ளாமல் போனான். கடைசி காலத்துல சபைக்கு கடைசியா கத்த ஒரு விஷயம் கதவை தட்டுங்க. ப்ளீஸ் ஓபன் தி டோர். நான் உனக்குள்ள வரணும், நான் உனக்குள்ள வாசம் பண்ணணும். அந்த இஸ்ரவேல் ஜனங்களோட சத்தத்தை கேட்டாங்க இல்ல, அவரோட அருள் விருதமா ஓடி போயிட்டாரு. சுலேமித்தியா சத்தத்தை கேட்கிறா, ஆனா சத்தத்தை திறப்பதற்கு அவளுக்கு மனசு இடம் கொடுக்கிறேன். நிறைய பேர் உலகத்தை விட்டு வாரதுக்கு மனசு இல்ல. எப்படி நான் பாரம்பரியத்தை விட முடியும், எப்படி நான் உலகத்துடைய வழக்கத்தை விட முடியும், ஒருவேளை என்ன ஒதுக்கி வச்சுருவாங்களோ, இல்ல உலகம் என்னை வெறுத்து விடுமோ, இதெல்லாம் என்னை விட்டு ஆண்டவருக்காய் வர முடியாது. காரணம் என்ன? இன்னும் அவருடைய நேசம் நமக்கு புரியல, இன்னும் அவருடைய நேசத்தை நாம் உணர்ந்து கொள்ளவில்லை. அவருடைய நேசம் இந்த உலகத்தை காட்டிலும் பெரியதுன்னா கண்டிப்பா என்னால் உலகத்துக்குள்ள இருக்கவே முடியாது. என்ன வந்தாலும் நான் நம்புவேன் என் நேசர் இயேசுவை. யார் கைவிட்டாலும் நான் பின் செல்வேன். ஏன்னா எனக்கு தெரியும் என் நேசர் என்னுடையவர், நான் நேசருடையவர். இதுதான் இந்த வசனத்துக்காக ஆண்டவர் கொடுக்கிற விளக்கம். ஏன் ஆண்டவர் இந்த லவோதிக்கா சபைக்குள்ள இல்லைன்னு பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. இப்போ 17வது வசனத்துல அவங்க வெளிப்படுத்தல் 3:17 இருக்கிறாய். சில காரியங்களை அவங்க வைக்கிற பாருங்க. நீ நிர்வாகியம் உள்ளவரும் ஒரு பெரிய குற்றச்சாட்டை லவோதிக்கா சபையை வைக்கிறார். ஒரு மனுஷனா ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் கொண்டு வைக்கிறாங்க அப்படின்னா ஃபுல்லா ஸ்கேன் பண்ண எல்லாம் தெரிஞ்சிடும் இல்லையா? ஃபுல் பாடி ஸ்கேன் பண்ணி இப்ப டாக்டர் ரிப்போர்ட்டை பார்த்து ஒவ்வொரு விஷயமா எழுதுறது போல இப்ப ஆண்டவர் இந்த லவோதிக்கா சபையை முழுசா ஸ்கேன் பண்றாங்க. முதல்ல சொல்றாரு, நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ வெதுவெதுப்பான சூழ்நிலைக்குள்ள இருக்கிறாய் என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். என்ன சொல்றாரு?
குளிரும் அல்ல, என்ன குளிரும் அல்ல, அனலும் அல்ல. அப்படின்னா நீ ஒரு உலகத்துக்குள்ளேயும் இல்ல, ஆண்டவருக்குள்ளேயும் இல்ல. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் நிலையற்றவன். நீ யெகோவா தெய்வம்னா நீ யெகோவாவை பின்பற்று, உலகம் தெய்வம்னா உலகத்தை பின்பற்று. ரெண்டு வழிகளை நீங்க குந்தி குந்தி நடக்காதுங்க. ஒரு சபைக்குள்ள கர்த்தர் உங்களை நாட்டிருக்கான்னு வச்சீங்கன்னா நீங்க சபைக்குள்ள நிரந்தரமா நாட்டப்பட்டு கனி கொடுக்கணும். நீ எங்க நாட்டப்பட்டீங்களோ அங்க நின்று கனி கொடுக்கணும். அந்த கனியை தான் யார் வருவா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவா. நம்ம எந்த சபையில கர்த்தர் கொண்டு வச்சிருக்காரோ அந்த சபைக்குள்ள இருந்து பார்க்கும்படி தான் கர்த்தர் வருவார். லவோதிகா சபையை ஸ்கேன் பண்ணார்னா லவோதிகா சபையோட எல்லா விசுவாசிகளையும் ஸ்கேன் பண்ணி ஒரு பெரிய ரிப்போர்ட் அங்க வைக்கிறாரு. என்ன வைக்கிறாருன்னா, முதல் காரியம் நீ குளிரும் அல்ல, அனலும் அல்ல. உங்களுக்கு ஒரு ஆவி இல்ல, அனலும் இல்ல. ஒண்ணு நீ ஏசியாவே இரு, இல்லனா ஹீட்டரா இரு. ஏசியா இருந்தா நாங்க சூடு காலத்துக்கு பயன்படுத்துவோம், நீ ஹீட்டரா இருந்தா குளிர்காலத்துக்கு பயன்படுத்தும். இப்ப ரெண்டுமே இருக்கிறதுனால நீ குளிர்காலத்துக்கு பயன்பட முடியாது, சூட்டுக்கும் பயன்பட முடியாது. இப்ப ரெண்டும் இல்லாத ஒரு நிலைமையில தான் இந்த சபை இருக்குது. அப்படின்னா சத்தியவசனத்தை கேட்கிற மாதிரியும் இருக்குது, சத்தியவசனத்தை நடக்கிற மாதிரி இருக்குது. ஆனா அதுக்குள்ள கிரியை ஒண்ணும் எங்க படிப்படல, வெளிப்படல. வேத பாடம் நடத்தும் போது டியூஸ்டே பைபிள் ஸ்டடி நான் சொன்னேன், நம்ம வேத வாசிக்கிறோம், நம்ம ஜெபிக்கிறோம் நினைச்சு நம்ம எல்லாம் பண்றோம். ஆனா நம்முடைய வாழ்க்கை, நான் சொல்ல புரியுதா? நான் நல்லா வேதம் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஆறுதல் நல்லா அழுது என்ன ஒப்பு கொடுக்கிறேன், நான் நிறைய வேத வாசிகள் வச்சிருக்கேன். இதோட பலன் என்ன தெரியும்? சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. டைம் இல்ல, நிறைய கொண்டு போகணும். என்ன தெரியும்? என் கிரியையில தெரியும் இல்லையா? என் அன்பு, சந்தோஷம், சமாதானம், என்னுடைய பொறுமை, நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சியில போயிட்டே இருப்பேன். அப்படி போனாதான் இந்த ஆராதனைக்கும் இந்த ஜெபத்துக்கும் ஒரு பெரிய மாறுதல் இருக்குது. அப்ப சபைக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும். நீ அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ ஜெபித்தாலும் உன் வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லைன்னா அந்த ஜெபம் வீணாய் போய்விடும். நான் வேதம் வாசிக்கிறேன், வேதத்தை தியானிக்கிறேன், வேதத்தின்படி நடக்கிறவனா யாக்கோபு என்ன சொன்னாரு? கேட்கிறவனும் அப்படி வாசிக்கிறவனும் இல்ல, அதன்படி செய்கிறவனே. அப்ப ஒவ்வொரு நாளும் என்ன சொல்றேன், நான் ஒவ்வொரு நாளும் வேத வாசிக்கணும், ஜெபிக்கணும். அப்படி போக போக என் வாழ்க்கையில மாற்றங்கள் வரணும். என் மாம்ச கிரியை ஒழிந்து ஆவிக்குரிய கையில் கொடுக்கப்படணும் இல்லையா? மரத்தை கட்டி ஆண்டவர் ஜீவத்தலையில ஊற்றி இறக்கா காத்திருக்கிறார். கனி கொடுக்கும் மரத்தை தேடி, நல்ல கனி கொடுக்கிற மரத்தை தேடி. ஆனா இங்க அப்படி இல்ல. இங்க ஆராதனை இருக்கு, இங்க வேதவசனம் இருக்கு, எல்லாம் இருக்கு. சபை முடிஞ்சு வெளியில போற உடனே எல்லாம் போயிடுச்சு. அதாவது டீச்சர் இஸ் கமிங், அண்டர்ஸ்டாண்டிங் கமிங். டீச்சர் இஸ் கோயிங், அண்டர்ஸ்டாண்டிங் கோயிங். சபைக்குள்ள வரும்பொழுது எல்லாம் பரிசுத்தமா இருக்கிற மாதிரி ஒரு ஆக்சன், சபையை விட்டு வெளியே போனா வேற மாதிரி ஒரு ஆக்சன். இதுல ஒரு பொழுதும் கர்த்தர் பிரியமா இருப்பதில்லை. ஒரு சபைக்கு தெரியாம இருக்கலாம், போதகருக்கு தெரியாம இருக்கலாம். ஒரு பொழுதும் தேவனுடைய கண்களை நாம் மறைக்கவே முடியாது. கர்த்தர் நிச்சயமாய் நியாயத்திலே கொண்டு நிறுத்துவார். ஹalleluya. சத்தம் ஒரு ஆமென் சொல்லுவாங்க. அப்ப சபையில கர்த்தர் நம்ம வச்சிருக்காருன்னா சபைக்குள்ள நம்ம என்ன செய்யணும்? கனி கொடுக்கணும். கனியை தேடி அவர் வருவார். ஆவி இல்லாம அனலும் இல்லாம ஓடியே கூடாது. அதான் சொல்றாரு. 17வது வசனத்துல பாத்தீங்கன்னா 5 காரணத்தை அவர் சொல்றாரு. ஒன்று, நிர்பாக்கியம் உள்ளவன். அப்படின்னா நிர்பாக்கியம் உள்ளவன் யாரு? இந்த சபை நிர்பாக்கியம் உள்ள சபை. அப்ப ஆண்டவர் சபையினுடைய பாக்கியத்தை பார்க்கிறார். வேதம் நிறைய பாக்கியங்களை பற்றி குறிப்பிடுது. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 5வது அதிகாரத்துல தன்னுடைய முதல் மலை பிரசங்கத்துல சில பாக்கியங்களை பற்றி குறிப்பிட்டாரு. அந்த பாக்கியத்தை கர்த்தருடைய சபைக்குள்ள முதல்ல ஸ்கேன் பண்றாரு இல்லையா? மத்தேயு 2வது அதிகாரத்துல வாசிங்க, 2வது வசனத்துல இருந்து ஆவியில் உள்ள பாக்கியவான்கள் சீக்கிரம் நீதி நிமித்தம் துன்பப்படுபவர்கள் ஹalleluya. ஆண்டவர் பாருங்க, ஏதோ புதுசா ஒண்ணு கொண்டு சபையை ஸ்கேன் பண்ணல. ஏதோ உலகத்திலிருந்து சில காரியங்களை கொண்டு வந்து ஒண்ணும் சபைக்குள்ள வச்சு கடைசி நாள்ல அவர் நியாயம் தீர்க்கல. எதை நியாயம் தீர்க்கிறாரு? அவர் வருகிறார், அவர் பூமியை நீதியோடும் ஜனங்களை நியாயத்தோடும் சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். அவன் முதலாவது ஒரு சபையில ஆண்டவர் நியாயம் தீர்க்கும்
சொல்லணும்னு இங்கே காரணம் என்னன்னா, அவர் யார் பாக்கியவான்கள் எழுதி தந்திருக்கிறார். சபைக்குள்ள யார் பாக்கியவான்கள், எப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் சபைக்குள்ள பாக்கியவான்களாக வைத்திருக்கிறார்கள், எப்படிப்பட்ட கிரியைகளை ஆண்டவருடைய பார்வைகள் பாக்கியவான்களாய் பார்த்தது என்று சொல்லி இவ்வளவு குணத்தையும் சபைக்கு எழுதி தந்திருக்கிறார்கள். புரியுதா? அப்ப ஆண்டவர் இந்த காரியத்தை வச்சுதான் யார் நினைப்பாரு, நம்முடைய சபை எஸ்டாஸ் பெண்டிகாஸ்ட் தமிழ் சபையை கொண்டு நியாயம் இருக்கும் பொழுது கர்த்தர் அத்தனை காரியங்களை பார்ப்பாரு. ஆவியில யாரெல்லாம் எளிமை உள்ளவர்களாக இருக்கிறாங்க, யாரெல்லாம் சார்ந்த குணம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. இவ்வளவு நாள் சபைக்கு ஆண்டவர் வசனத்தை பேசுறாரு, நல்ல ஆராதனை தர்றாரு, கண்டித்து உணர்த்து பேசுறாரு, நிறைய வேத பாடங்கள் எடுக்கிறோம், வேத வசனங்கள் படிக்கிறோம், எல்லாத்தையும் படிச்சு நம்ம அப்படி விட்டுட்டு போயிடக்கூடாது. அவைகளுக்குள்ள வாழணும், அவைகளுக்குள்ள வாழணும், பிரயாசப்படணும். அந்த பிரயாசத்தை தேடி ஆண்டு வர்றாரு. முதல்ல சபை பார்க்கிறாரு, ஆவியில சபை எளிமை உள்ளதாக இருக்கிறார், சாந்த குணம் உள்ள, அவங்களோட சாந்த குணம் இருக்குதா? இங்க விசுவாசிகளையும் மேய்ப்பனையும் கொண்டு வைத்த நினைக்கிறார். இதுல விசுவாசி மாத்திரமல்ல, மேய்ப்பனுக்கும் சேர்த்து நியாயம். இருதயத்துல சுத்தம் இருக்குதா? நீதியின் மேல பசி தாகமா இருக்கிறீங்களா? பாவத்தின் மேல வெறுப்பு இருக்குதா? அத்தனை வசனங்களையும் நம்முடைய கண்களுக்கு முன்பாக வைப்பார். அதான் சொன்னேன், வேத வசனம் படிக்காம நம்ம நியாயத்துக்கு முன்பாக முடியுமா? எனக்கு கவனிக்கிறீங்க, புரியுதா? அப்ப நிர்பாக்கியம்னா பாக்கியத்தோடைய ஆப்போசிட். நான் உங்களை பாக்கியம் உள்ளவர்களாக வாழும்படிதான் கர்த்தர் சபை உருவாக்கி இருக்கிறாரு. ஆனா இப்ப லவோதிக்கா சபை எப்படி இருக்குது? நிர்பாக்கியமா இருக்குது. அதனால யார் வர முடியல? ஆண்டவர் சபைக்கு உள்ள வாசம் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா இந்த நிர்பாக்கியத்தினுடைய கிரியைகள், அந்த அப்படிப்பட்டதான கிரியைகள் தேவனை, தேவ சமூகத்தை விட்டு விலகி போக பண்றது. நீங்க பாஸ்டருக்காக வாழாதுங்க, சபைக்காக வாழாதுங்க, வேற யாரையும் பிரியப்படுத்தபடி வாழாதுங்க. தேவன் உங்களில பிரியமாக இருக்கும்படி ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக இருக்கட்டும். Let him love you. அவர் உங்களை நேசிக்கட்டும், உங்களுடைய கிரியைகள் அவர் நேசிக்கும்படியாக இருக்கட்டும். நீங்க யாரையும் கண்டுக்காதுங்க, யாரை பற்றி கவலைப்படாதுங்க. நீ தேவ சமூகத்தில் நாட்டப்பட்டது உண்மை என்று சொன்னால் உன்னுடைய நேசம் அவருக்கு பிரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பாடுறோம் இல்லையா, நான் உன்னை நேசிக்கிறேன் ஆண்டவரே, எந்த ஜீவனை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பாடுறது மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட கிரியைகளை நம்ம எங்க வெளிப்படுத்தணும்? சபைக்குள்ள வெளிப்படுத்தணும். இதை யார் மறந்து போனா? லவோதிக்கா சபையில நிர்பாக்கியம் இருந்ததுனால யார் உள்ள வர முடியல? ஆண்டவர் உள்ள வர முடியல. செகண்ட் பாத்தீங்கன்னா பரிதபிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:19. உண்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். பாருங்க, இரண்டாவது இந்த லவோதிக்கா சபையோட பிரச்சனை என்ன? இவங்க நல்லா ஆலயத்துல ஓடுறாங்க, நல்லா அபிஷேக ஆராதனை, நல்லா ஜெபம், நல்லா வேத வாசிப்பு எல்லாம் இருக்குது. ஆனா எங்கோட முடிஞ்சு போகுது? பேச்சிலே முடிஞ்சிருது. எதுக்குள்ள வெளிப்படல? ஆவிக்குரிய வாழ்க்கையில வெளிப்படல. இவங்க எதுக்கு ஓடுறாங்க? இம்மைக்காக மட்டும் ஆண்டவரை நம்பி ஓடுறாங்க. ஓடாதுங்க. அப்படி ஏதாவது ஓடுறீங்களா? நம்ம இம்மைக்காக வாழக்கூடிய கத்துக்கிறோம். கர்த்தர் வீடு தருவேன், கார் தருவேன், வண்டி தருவேன், சுகம் தருவேன் அழைத்தாரு. எதை சொல்லி அழைத்தாரு? நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை தருவேன் என்பதே அவர் என்னோடு பண்ணின உடன்படிக்கை. ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை எதற்காக அழைத்தார்? நித்திய ஜீவனை தருவேன் என்று சொல்ல அழைத்தாரே தவிர வேறு ஒன்றையும் அழைக்கவில்லை. யார் சொன்னார்? நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும், அந்த நித்திய ஜீவனை தேடும் பொழுது இந்த உலகத்துள்ளதான் உங்களுக்கு கொடுக்கப்படும். இது லவோதிக்கா சபைக்கு வரும் பேச்சாவா இருந்தது. நிறைய பேரை பிரசங்கம் பண்ணும்போது பயங்கரமா மைக்க பிடிச்சு பயங்கரமா பிரசங்கம் பண்றாங்க. ஆனா வாழ்க்கையை பாத்தீங்கன்னா ஜீரோ. பேச்சு தான் மர்மையை பற்றி பேச்சா இருக்கும், வாழ்க்கை ஃபுல்லா இம்மைக்கான வாழ்க்கையா இருக்கும். தங்களுடைய பிரயாசத்தை, தங்களுடைய செல்வத்தை, தங்களுடைய பெயரை பிரசவமாக்கும்படி, அதெல்லாம் அவர் சொல்றாரு, சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு தான் அவர் ஓடினார். தன்னுடைய பெயர் பிரபலமாகும்படிக்கு ஒரு இடத்துலயும் ஓடல. பசியிலும், பட்டினியிலும், குடியிலும், காவலிலும், அடிகளிலும், மரணத்திலும் ஒரு இடத்திலும் அவர் தன்னுடைய பெயர் பிரஸ்தாபத்துக்காக ஓடல. அவருடைய ஒரே நோக்கம் சுவிசேஷம் பிரபலமாகும்படி. ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் ஓடுற ஓட்டம் தெரியுமா? சபைக்குள்ள வரும் பொழுது ஒவ்வொரு நாளும் நீதியின் விளைச்சலை பெருகப்படும்படி வரணும். This is a place to transform our life.
ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உருவாக்கும்படிதான் கர்த்தர் நமக்கு சபையை தந்திருக்காரே தவிர ஏதோ பெரிய ஆசீர்வாதங்களை தருவதற்காக உனக்கு கர்த்தர் அழைக்கவில்லை. சிலுவையில் அவர் மரணித்தது உனக்கு நித்திய ஜீவனை தரும்படியாக, உலகத்துடைய ஆசீர்வாதத்துக்கு அல்ல, ரட்சிப்பை கொண்டு வரும்படியாக கர்த்தர் அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை சிலுவையில் ஜீவ வழியாக ஒப்புக்கொடுத்தார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு வரும் பொழுது என் நீதியின் விளைச்சலுக்காக, என் ஆவியின் கனிகளுக்காக தான் என்ன பண்ணணும்? ஓடி 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 வரணும். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிப்பவனுக்கு ஆகாரத்தையும் கொடுத்து விளைச்சிக்கிறது போல கர்த்தரினுடைய நீதியின் விளைச்சலை பெருக பண்ணுவாராங்க. அப்ப யாரெல்லாம் இந்த சபையில இன்னும் பெரிய ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இவங்க எல்லாரும் வர்றது ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக, ஆனா வாழ்றது இன்மைக்காக. பேச்சு மாத்திரம் ஆவிக்குரிய வாழ்க்கை போல ரொம்ப வாழ்றாங்க. அவன் ரொம்ப கவனமா இருக்கணுங்க. என் ஆவிக்குரிய வாழ்க்கையில மாற்றம் இல்லை அப்படின்னா, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில மாற்றம் இல்லைன்னா இன்னும் நான் இன்மைக்காக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில மாற்றங்கள் வரும்போது எப்படி நீதியின் மேல பசித்தாகும், என் இருதயத்துல சுத்தம், இந்த உலகத்தின் மேல வெறுப்பெல்லாம் வந்து நான் ஆண்டவருக்காய் ஓட ஆரம்பிக்கும் பொழுதுதான் ஒன்றை மாத்திரம் கர்த்தர் எனக்கு உணர்த்துகிறார், அவருடைய நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதன்படி கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். புரியுதா? அப்ப ஆண்டவர் இரண்டாவது காரியம் சகோதரிக சபைக்குள்ள வரலாம் அப்படின்னா இங்க என்ன இல்ல, தேவனை தேடுகிற உணர்வுள்ள இதயம் இல்ல. எதை தேடினாங்க? இம்மை காத்துறாங்க. சபைக்குள்ள வந்திருக்கிறோம், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், இயேசு ஆண்டவரே we receive it, கர்த்தருடைய வீடு தருவார், yes receive it. ஆனா ஆண்டவர் கண்டித்து பேசும் பொழுது இல்ல, என்ன கண்டித்து பேசுறாங்க, என்ன குத்தி குத்தி பேசுறாங்க. இது இல்ல வாழ்க்கை. கர்த்தர் யாரை நேசிக்கிறாரோ அவங்கள மட்டும்தான் சிரிச்சிட்டு பேச முடியும். ஹல்லேலூயா. அப்ப இரண்டாவது மிகப்பெரிய காரியம் என்ன அப்படின்னா இவங்களோட வாழ்க்கையில ஆவிக்குரிய தன்மை இல்லை. மூன்றாவது பாருங்க, தரித்திரம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 2ஆவது வசனம் வாசிக்கலாம். யாக்கோபு 2:2. ஏனெனில் பொன் மோதிரமும் இனிப்புள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தியான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் ஒரு ஆலயத்தில் வரும். அந்த வேதத்துல தரித்திரம்னா யாரை கொடுக்குறாங்க? என்ன இருக்கு? பொன் மோதிரமும் இனிப்புள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷன். அவன் யாரு? பணக்காரன், ஐஸ்வர்யவான். அடுத்து என்ன சொல்லுது? கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரன். அப்ப சபைக்குள்ள எல்லாரும் எப்படிப்பட்ட வஸ்திரம் தரித்திருக்காங்க? அப்படியே தரிசிக்கிறீங்க. இப்ப தேவனாக சொல்றாரு, இந்த வேதம் வந்து ஒரு தரித்திரன் ஐஸ்வர்யமான பார்க்கும் பொழுது நீங்க எல்லாம் நல்ல மென்குள்ள வஸ்திரம் தரிச்சிருக்கீங்களா? யாரை போல இருக்கீங்க? ஐஸ்வர்யமான போல இருக்கிறீங்க. இப்போ வேதத்தின்படி கந்தையான வஸ்திரம், கந்தையான வஸ்திரம்னா கந்தையான வஸ்திரம் நார்மலா கந்தையான வஸ்திரம் எதை சொல்றீங்க? கிழிஞ்சு போன ஆடை. அதுதான் சொல்றாரு, அவங்களுக்கு ரெட்சிப்பின் வஸ்திரம் கொடுத்துதான் ஆண்டையில உடைச்சிருக்காரு. புரியுதா? நீ இருக்கிறவங்களுக்கு என்ன கொடுத்தாரு ஆண்டவர்? 61:10 படி என்னது? மணவாட்டியினுடைய நகைகளினால் தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கும் மணவாளன் தன்னை நகைகளால் அலங்கரித்துக் கொள்வது போல ரெட்சிப்பின் வஸ்திரமும் நீதியின் சால்வையும் தரித்தார். ரெட்சிக்கப்படுகிற என்ன கொண்டு தான் வச்சாரு? சபைக்குள்ள. இப்ப எல்லாரையும் எப்படி கொண்டு வச்சாரு? ரெட்சிப்பின் வஸ்திரத்தோட தான் கொண்டு வச்சாரு. இப்ப ரெட்சிப்பின் வஸ்திரம் எப்படி கிடைக்குது? இப்ப உள்ள பிள்ளைகள் ட்ரெஸ் போடுறாங்க, அதை கிழிச்சு போடுறாங்கல்ல, காசு கொடுத்து கிழிஞ்ச ட்ரெஸ் எல்லாம் வாங்கி போடுறாங்கல்ல, அவரோட பார்வைக்கு எப்படி இருக்குது? கந்தலான வஸ்திரம், ரெட்சிப்பின் உடைய தரித்திருக்கிறவளை தான் ஆண்டவர் சபைக்குள்ள பார்க்கிறார். ரெட்சிப்பின் வஸ்திரம் இருக்குது, ஆனா எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? கிழிசலும் நெரிசலுமா இருக்குது. அப்படின்னா ரெட்சிப்பின் வஸ்திரம் கிழிஞ்சு பல நாள் ஆச்சு. ஏகப்பட்ட நிர்வாணத்துக்குரிய ஒரு தன்மை. நமக்கு ஆண்டவர் என்ன தந்தாரு? வெண் வஸ்திரங்களை தந்தார், நீதியின் சால்வை தந்தார். ஒருவனும் தன்னுடைய மானம் காணாதபடிக்கு தன்னுடைய வஸ்திரத்தை சுத்தமா பாதுகாத்து கொள்ளணும். அவங்க தரித்திரம் எப்படி மாறிட்டாங்க? தரித்திரம் மாறிட்டாங்கன்னா இவங்களுடைய ஆடை எல்லாம் இருக்கு, சரீர பிரகாரம் எல்லாம் மேக்கப் இருக்குது, எல்லா சகலமும் சரீரத்தை காணும் பொழுது ஐயோ இந்த விசுவாசிய மாதிரி ஐஸ்வர்யவான் உண்டா என்று கேட்கிற அளவுக்கு நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டா இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் அவளை பார்க்கும் பொழுது அவர் என்ன சொல்றாரு? கந்தனான உடையை தரித்து தரித்திரனாய் பார்க்கிறார்கள். விலையேற பெற்ற
வஸ்திரமாகிய ரட்சிப்பின் வஸ்திரம். ரத்தத்தில் தோய்த்தெடுத்த அந்த வஸ்திரத்தை உடுத்திதான் உங்களை எல்லாம் ரட்சிப்புக்குரியவர்களா மாற்றி கர்த்தர் வச்சிருக்கிறார். உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, கர்த்தர் உங்களை பார்க்கும் பொழுது இந்த வஸ்திரத்துல பார்க்கல, ரட்சிப்பின் வஸ்திரத்தை தான் கர்த்தர் அப்படி பார்க்கிறார். எதுவுமே புரியுது? ரட்சிப்பின் வஸ்திரம் ஒன்றுதான் கர்த்தர் உங்களை பார்க்கிறார். அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை அவர் பார்க்கும் பொழுது அதை வெளிப்படுத்த உங்களுடைய மானம் காணப்படாத படிக்கு. அப்ப தந்தை என்னன்னா கிளிஸ்டல் தொங்கி இப்ப என்ன தெரியுது? மானம் போச்சு. நார்மலா ஒரு கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டாங்க இருக்க முடியுமா? இப்படியே புடிச்சு நடக்கணும் இல்லையா? ரைட்டா அப்படியே பிடிக்கல. ஏன் மான வழியில போயிடக்கூடாது. ஆனா இன்னைக்கு அநேக விசுவாசிகள் அப்படி நடக்குது. ஆனா அதுக்கே தெரியல. ஆவிக்குரிய வாழ்க்கையில சீரோ. ஆனா வேதம் படிக்கிறதுல ஃபர்ஸ்ட், ஜெபிக்கிறதுல ஃபர்ஸ்ட், ஊழியர்ல ஃபர்ஸ்ட். ஆனா என்ன இல்ல? ரட்சிப்புக்குரிய வஸ்திரம் ப்ராப்பரா இல்ல. ரட்சிப்புக்குரிய வஸ்திரம் ப்ராப்பரா இருக்கும்போது அவருடைய ரட்சிப்புடைய வாழ்க்கை பயங்கரமா இருக்கும், வெளிச்சமா இருக்கும். ரட்சிப்பு கேட்ட கனிகள் பயங்கரமா இருக்கும், ஆவி கேட்ட கனிகள் பயங்கரமா இருக்கும். அதனால மத்தேயுல அந்த முழு மலைப்பிரசங்கத்தை வாசித்தீங்கன்னா அதை கொண்டுதான் ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா அந்த சபையை நியமித்து இருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நீ கள்ளத்தீர்க்கதரிசி சொல்லுக்கு போறவங்க எச்சரிக்கையார்கள், அவருடைய கனிகளை கொண்டுதான் அவளை அறிவீர்கள். அவன் வேத வாசிக்கிறனாலயோ ஜெபிக்கிறனாலயோ அவன் ஊழியம் பண்றனால ஒன்னும் பரிசுத்தவன் கிடையாது. என்னுடைய ஊழியத்தை பார்த்தோ ஜெபத்தை பார்த்தோ பிரசங்கத்தை பார்த்தோ நம்பிடாதுங்க. நான் கனி உள்ள வாழ்க்கை வாழ்றேனா? என் வாழ்க்கையில் ஆவிக்குரிய கனி இருக்குதா? கர்த்தர் எனக்கு பிரியப்படும்படி ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கிறேனா என்பதை தான் கர்த்தர் பார்க்கிறார். அவருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மாற்றத்தான் பாக்கியமா. சங்கீதக்காரன் தாவீது சொல்றார், அவருடைய தேவன் அருளின வேதம் அவனுடைய இருதயத்தில் இருக்குது, அவனுடைய வழிகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. அவன் வேதம் ஒரு இருதயத்துக்குள்ள இருக்குதுன்னா அவனை பாதம் என்ன செய்யக்கூடாது? பிசகக்கூடாது, பிசகாது. நம் மரணத்தின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் ஏன் பயப்பட? தேவனீர் என்னோடு கூட இருக்கிறீர். இதுக்கெல்லாம் இல்லையா? வேத வாசிக்கிற நமக்குள்ள வேத வசனத்தின்படி நடக்கிற வெளிச்சம் இதுக்கெல்லாம் இல்லையா? அப்படி இல்லைன்னா நான் வேதம் வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லல எந்த அர்த்தமும். நம்ம பெருமை சொல்லிட்டோம், நான் 10 தடவை வேதம் வாசித்தேன், 20 தடவை வேதம் வாசித்தேன், நான் ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் ஜெபிக்கிறேன், 4 மணி நேரம் உபவாசம் பண்ணேன்னு சொல்லி பரிசையன போல தாயகாரணம் போல இல்லைன்னா நம்ம எவ்வளவுதான் பெருமைப்படுத்திக் கொண்டாலும் என் வாழ்க்கையில கனிகள் இல்லைனா வேதம் என்னை பார்க்கும் பொழுது அந்த தந்தையான வஸ்திரத்தை பார்க்கும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, இந்த வஸ்திரத்துக்கு உள்ள வர முடியாது. இதெல்லாம் அந்த கல்யாண வீட்டு ஆண்டு சொல்றாரு, கல்யாண வஸ்திரம் தரிக்காதவன். ஏன்னா இந்த கந்தலான ஆடை வரும்பொழுது இந்த ஆடையோட கலர் என்னன்னே அவர் ரட்சிப்பின் வஸ்திரம் கொடுத்தா வந்திருக்கலாம். ஆனா இது அழுக்காக்கி கிழிஞ்சி பாவத்தின் மேல பாவம் செய்து இந்த ஆடையுடைய கலர் தெரியல. அதான் கேட்காரு, கல்யாண வஸ்திரம் தரிக்காம உன்னை யார் உள்ள விட்டார்? ஆனா அந்த கல்யாணத்துக்கு அவன் அனுமதித்த யாருக்குமே அவன் என்ன வஸ்திரம் போட்டுறான்னு தெரியல. யாருடைய கல்யாணம் தெரிஞ்சது? எஜமானி தான் தெரிஞ்சது. நீ எப்படி ஒரு கல்யாண வஸ்திரம் தரிச்சுட்டு ஓடலாம், ரட்சிப்பின் வஸ்திரம் தரிச்சு எப்படி வேணாலும் வாழலாம். அந்த கடைசியில அந்த மனவாழ்க்கையில திருமண நாளுக்கு நம்ம போய் நிற்கும் பொழுது ஆண்டு சொல்றாங்க, நீ கல்யாண வஸ்திரம் தரிக்காம எப்படி உள்ள வந்த? கலர் மாறி இருக்கக்கூடாது. வெண் வஸ்திரம் தரிக்கலாமா? டைம்ல தான் போறேன். அடுத்து என்ன சொல்ல பாருங்க, குருடனை பற்றி பேசுறார். மத்தேயு 6:22 வாசியம் பார்க்கலாம். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாய் இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாய் இருக்கும். பாருங்க, கண்ணை குறித்து பேசும்பொழுது ஒரு கண் ஒரு சரீரத்துக்கு விளக்காய் இருக்கிறது. இப்ப கண்ணுனா எதை பற்றி பேசுறாரு? ஆவிக்குரிய கண்களை பற்றி பேசுறாரு. அப்ப நீங்களே உலகத்திற்கு எப்படி இருக்கிறீங்க? வெளிச்சமா இருக்கிறீங்க. என்ன வெளிச்சம்? சுவிசேஷத்தின் ஒளியாகிய அந்த மகிமையின் ஒளி. சரியா? அழகா அப்போஸ்தலன் பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 4:4 வாசிங்க. எந்த ஒளிங்கிறத எழுதுறாரு பாருங்க. 2 கொரிந்தியர் 4:4. தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனான அவர்களுடைய மனதை குருடாக்கினார். பாருங்க, இப்போ மனசை குருடாக்கிட்டான். மனக்கண்கள் எப்படிப்பட்டது? குருடாக்கி. இப்ப லவோதிக சபையில என்ன இல்ல? சுவிசேஷத்தின் ஒளி இல்ல. அது ஆண்டவர் சொன்னாரு, ஒருத்தருடைய கண்ணு தான் உங்களுடைய சரீரத்துக்கு
வெளிச்சமா இருக்குது. அப்ப அந்த சரீரத்துடைய கண்கள் வெளிச்சமா இருந்துச்சுன்னா அவனை நினைச்ச முடியும், பார்க்க முடியும், கேட்க முடியும். அப்ப எங்க கண்ணே அந்த வெளிச்சம் இல்லாம போயிட்டு அப்படின்னா, கண்ணில வெளிச்சம் இல்லைன்னா அவன் கூடதான் இருப்பான் இல்லையா? அது ஏன் அப்படின்னா பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் நம்முடைய மன கண்களை சுவிசேஷத்தின் ஒளி இல்லாதபடி என்ன பண்ணிடா? புரியுதா? இப்ப சபைக்குள்ள என்ன இல்ல? சுவிசேஷம் இருக்குது, சுவிசேஷத்தின் ஒளி இல்ல. ஏன் அப்படின்னா யோவான் என்ன சொல்றாரு? எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற அந்த ஒளி ஒரு இடத்துல வரும்பொழுது என்ன வரணும்? பிரகாசம் இருக்கணும். இப்ப எப்படி இருக்குது? குருடா இருக்குது. கத்த சுவிசேஷத்தை பார்க்கும்போது என்ன இல்ல? சுவிசேஷம் இல்ல, வாசிக்கிறா எல்லாம் இருக்குது. ஆனா அந்த சுவிசேஷத்தின் ஒளி உனக்கு என்ன செய்யல? சத்தமா சொல்லுங்க, பிரகாசிக்கிறமா. நீங்கள் நாம வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழும்படிதான் கர்த்தர் நினைச்சிருக்கிறார், அழைத்திருக்கிறார். வெளிச்சத்தின் பிள்ளைகளை வாழும்படிதான் கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்களுடைய இருக்கிற ஒளி இல்லையா? யாரு? இந்த பிரபஞ்சத்தோட அதிபதியானவர் யாரு? பிசாசு. நீ அவனை பார்க்கறதுனால உன் பார்வை ஃபுல்லைங்க தான் இருக்குது, பிரபஞ்சத்தின் மேல இருக்கிறதுனால நீ கேட்கிற வசனம், அந்த விதைக்க புறப்பட்ட மாதிரி அந்த வசனத்தை எல்லாம் நீ விதைக்கிற இடம் நல்லதான். அந்த இடம் நல்ல இடம் தானே. விதைக்கிறது யாரு? மனுஷகுமாரன். எல்லாமே கரெக்டா தான் இருக்குது. ஆனா அந்த விதைக்கிற விதை வந்து வளர்றதுக்கு நான் சரியா செயல்படல. ஆண்டவர் சொல்றாரு, இந்த சுவிசேஷத்தின் ஒளி சபைக்குள்ள பிரகாசமா இராதபடிக்கு இந்த உலக சபைக்குள்ள வந்ததுனால, அதனால உலகத்தின் வேஷம் தெரியாதுங்கள், இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதுங்க. இப்பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் அந்த வேஷத்தை சபைக்குள்ள கொண்டு வருவான். எதுக்கு அப்படின்னா இந்த சுவிசேஷத்தின் ஒளி சபைக்குள்ள பிரகாசிக்க கூடாது. அப்படி பிரகாசிச்சுனா வெளியில இருள இருக்கிறவங்க ஓடி சபைக்குள்ள வந்துருவான். இன்னைக்கு வெளியில இருக்கிறவங்க யார் சபைக்குள்ள வர முடியல அப்படின்னா, இன்னைக்கு யாருக்கு என்ன கிடைக்கல? வெளிச்சம் கிடைக்கல. இங்க இருக்கிறவனும் குருடனா இருக்கிறான். ஆண்டவர் சொன்னாரு, குருடனே குருடனுக்கு முடியுமா? முடியாது. இன்னைக்கு சபைக்குள்ள இருக்கிறவங்களே குருடா இருந்து எல்லாரையும் கூட்டுக்குள்ளே கூட்டிட்டு போறாங்க. என்ன இல்ல? சுவிசேஷத்துடைய ஒளி இல்ல. சுவிசேஷம் இருக்குது, சுவிசேஷத்துடைய ஒளி இல்ல. கரண்ட் இருக்குது, லைட் தெரிய மாட்டேங்குது. ஹalleluya. சபைக்குள்ள லைட் தெரியணுங்க, வெளிச்சம். நீங்களே இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். உன் கண்ணு குருடா இருக்க, உன் சுவிசேஷத்தின் ஒளி உனக்குள்ள பிரகாசிக்குதா? இதெல்லாம் கர்த்தர் சபைக்குள்ள பார்க்கிறார். ஒருவன் எவன் கதவை தட்டுகளில் ஒருவனின் சத்தத்தை கேட்டு எவனுக்கெல்லாம் இது தேவையோ அவெல்லாம் திறந்துருங்க. கடைசி காலத்தில் எப்படி லவோதிக்கா சபை கொண்டு நிறுத்த போறோம். நேரம் அடுத்த நிர்வாணி பாருங்க. 2 கொரிந்தியர் 5:22 வாசிங்க. 2 கொரிந்தியர் 5:23. யார் நிர்வாணி? இந்த கூடாரத்திலே நம்ம தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சையுள்ளவர்களாய் இருக்கிறோம். தரித்துக் கொண்டவர்களானால் நிர்வாணியாய் காணப்பட மாட்டோம். எப்படி காணப்பட மாட்டோம்? நம்ம எதுக்கு வாஞ்சையா இருக்கிறோம்? பூமிக்குரிய கூடாரமாகிய வீடெல்லாம் அழிந்து போகும், கைவேலை இல்லாம ஒரு வீடு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிறோம். பரம வாசஸ்தல நாடுகிறோம், நினைக்கிறோம், ஆனால் தரித்துக் கொள்ளல. இப்படிதான் பவுல் கொரிந்து சபை எழுதுறாரு. நாடுவீங்க, ஆனா இன்னும் தரித்துக் கொள்ளல. தரித்துக் கொண்டீர்களானால் நீங்க எப்படி காணப்பட மாட்டீங்க? நிர்வாணிகளா காணப்பட மாட்டீங்க. புரியுதா? யார் நிர்வாணிகளா காணப்படுறாங்க? யார் காணப்படுறாங்க? சொல்லுங்க. மேக மீதில் இயேசு ராஜன்னு பாடுறாங்க. பாட்டுக்குரிய கிரியைகள், பாட்டுக்குள்ள கிரியைகள் அவங்களுக்குள்ள இல்ல. கிரியை செய்ய மாட்டேங்குது. பரலோக ராஜ்யம் பேசுறாங்க. பரலோக ராஜ்யம் பேச்சில மட்டும்தான் இருக்குதே தவிர எங்க இல்ல? வாழ்க்கையில இல்ல. அப்ப அந்த பரலோக ராஜ்யத்தை நீங்க தரித்து கொண்டீங்களா கண்டிப்பா நிர்வாணிகளா காணப்பட மாட்டீங்க. நீங்க பேசுறீங்க, ஆனா செயல்கள்லாம் ஒண்ணுமே இல்லை. புரியுதா? அப்படி இருந்தாச்சுன்னா ஆண்டவர் பார்க்கும்போது எப்படி பார்க்கிறாரு? நிர்வாணியை பார்க்கிறாரு. இதுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கம் யாருல? கொலை செய்ய 3ஆம் அதிகாரம் 1-2 வருஷத்தை வாசிங்க. கொலை செய்ய 3. கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்து வீழ்ச்சிக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். அவர் ஒண்ணே ஒண்ணு பவுல் கொலை செய்ய சொல்றாரு. நீங்க மேலானவைகளை நாடுங்கள், கீழானவைகளை நாடாதீங்க.
நீ கிறிஸ்துவுடனே கூட எழுந்திருக்கணும்னு அறிக்கப்பட்டீங்க இல்லையா? நீங்க ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்க, கிறிஸ்து எங்களுக்காக மரித்தார், அவர் எங்களுக்காக உயிர் தந்தார் சொல்லும்போது நாங்களும் அவரோடு கூட உயிரோடு எழுந்திருக்கணும் என்று சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ எல்லாம் ஓகே தான்ப்பா. உன் கிரியையிலான என்ன இல்லை இன்னும் தரித்து கொள்ள. நீ மேலானவை வேணும் வேணும்னு சொல்ல, மேலான ராஜ்யம் மேல் ராஜ்யம் தான் பேசுற. ஆனா உங்க கிரியெல்லாம் எதை புதுசா இருக்குது? உலகத்தான் நல்லா இருக்குது. பூமிக்கு கூடாரமாகி வேறு அழிந்து போனாலும் கைவேலை இல்லாத ஒரு வீடு இருக்கு எல்லாம் சத்தமா பேசுறாப்பா. ஆனா உன் கிரியை எப்படி இருக்குது? பூமிக்குரியதான் இருக்குது. இது பாஸ்டருக்கு தெரியாது, கூட இருக்கிற விசுவாசிக்கு தெரியாது, குடும்பத்துக்கு தெரியாது, உன் இருதயத்துக்கு தெரியும். நீ பூமிக்குரியதை நாட்டிட்டே இருக்கிறியா இல்ல மேலானவரை நாட்டுறியா? இது யார் அறிவா? பாருங்க எவ்வளவு இன்ச்சு பை இன்ச்சா ஒரு சபையை கட்ட ஸ்கேன் பண்ண பாருங்க. அவருடைய ஸ்கேனிங் ரிப்போர்ட் இருந்தாங்க. இவ்வளவு காரியமும் அங்க இருந்ததுனாலதான் யார் உள்ள வர முடியல? ஆண்டவர் உள்ள வர முடியல. இப்ப சொல்ல பாருங்க எல்லாம் ஓகே தான்டா, முடிச்சிருச்சு. இப்ப நான் உங்க மேல அன்பா இருக்கனால உங்களை சிரிச்சுக்கிறேன். இப்ப நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்றேன். இப்ப 3:21 வாசிங்க, முடிச்சிடறேன். 5 நிமிஷம் முடிச்சிருக்கேன். ஜெயக்கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே இல்ல அடுத்த சொன்னாக்கா 18 நான் நீ ஐஸ்வர்யவான் பாருங்க. ஆகும்படி இப்ப நீ எல்லாம் ஓகேடா, இப்ப தனித்தனா இருக்கிறா, பரிதவிக்கப்பட்டவனா இருக்கிறா, நிர்வாணியா இருக்கிறா, எல்லாம் ஓகே. நான் உன்னை பார்க்கிற நேரம், பரலோகம் உன்னை பார்க்கிற நேரம், நியாயத்துக்கு முன்னாடி பார்க்கிற நேரம் இவ்வளவு கிரியைகள் உனக்குள்ள இருக்குது. அப்ப இன்னும் ஒன்ன கர்த்தர் உனக்குள்ள செய்ய விரும்புறாரு. என்ன செய்ய விரும்புறாருன்னா, நான் உனக்கு சின்ன ஆலோசனை தரேன் அப்படின்னா 3 காரியம் சொல்றாரு. நான் ஷார்ட்டா சொல்லி முடிச்சிடுறேன், நீங்க கவனிக்கல. 3 காரியத்தை தர்றாரு. 1 நெருப்பிலே குடமிடப்பட்ட பொண்ணு, 2 வெண் வஸ்திரம், 2 வெண் வஸ்திரம், 3 கண்களுக்கு கணிக்க போடணும். இது 3 இருந்தாதான் ஆண்டவர் சபைக்குள்ள வர முடியும். இந்த பொன் எதை குறிக்கிறது? சங்கீதம் 19 அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அவைகள் பொன்னிலும் பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கது. இவைகள் வேதவசனம், கர்த்தருடைய நியாயங்கள், கர்த்தருடைய கட்டளைகள். அநேகமாயிரம் பொன்வெள்ளியை பார்க்கிறோம். வெள்ளியை எதை பிடிக்குது? வசனத்தை, வேதத்தை பிடிக்குது. லவோதிக சபையில என்ன இல்ல? வசனம் இல்ல. மிகுந்த கொள்ளையுடைமையை கண்டுபிடிக்கிறவர்கள் இருவது போல ஒரு வசனத்தின் பேரில் நான் மகிழ்கிறேன். அப்போ நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன் எதற்கு அடையாளமா இருக்குது? சத்தமா சொல்லுங்க. வேத வசனத்தை, வேத வசன சத்தியம் இல்லைன்னா இந்த வீடு சபை சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமும். இங்க சத்தியம் இல்லைன்னா ஆண்டு இருக்க மாட்டார். சத்தியம் யாரு? அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும். தெளிவா கவனிங்க, நான் சொல்றது ஒரு நாளும் மறக்க கூடாது. நைட்டு 12 ஃபோன் பண்ணி கேட்பேன், யாரு சத்தியம்? அவர் கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய். அவர் கிருபையினால யாரு? இயேசு கிறிஸ்து கிருபையா வந்தாரு. சத்தியம் யாரு? எஸ், பிதாவானவர். நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும், ஒன்றை ஒன்று விட்டு விலகாமல் இருக்கும். நான் என் பிதாவை விட்டு விலக மாட்டேன், பிதா என்னோடு கூட இருக்கிறார். ஆனா சிலுவையில வந்து விலகினார். ஏன் அப்படின்னா அங்க பாவம் உங்களுக்குள்ள பிரவேசித்ததுனால பிதாவான சத்தியம் இல்லாத இடத்துல இருக்க முடியல. அப்போ சத்தியமும் கிருபையும் ஒன்றை ஒன்று சத்தமா சொல்லுங்க. அப்ப சத்தியம் யாரு? அவன் பிதா இல்லைன்னா யாரு இருக்க மாட்டேன். அவங்க 2 பேரையும் பிரிச்சு பார்க்கவே முடியாது. நைட்டு 12 ஃபோன் பண்ணி கேட்பீங்க, சார் அக்கா தூங்கிட்டீங்களா? சத்தியம்னா யாரு, கிருபைனா யாரு? மறக்க கூடாது. அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் அவர் எனக்குள்ளே வெளிப்பட்டார். அந்த மகிமை அந்த ஒரே பேரோட மகிமை போப்பாய் இருந்தது. அப்போ ஒரு சபைக்குள்ள உடமிடப்பட்ட ஒண்ணு அப்படின்னா வேத வசனம். சத்தியம் இல்லைன்னா ஆண்டவர் சபையை விட்டு போயிடுவாரு. ஏன்னா வேத வசனம் இல்லாத இடத்துல அவர் இருக்க மாட்டாரு, சத்தியம் இல்லாத இவர் இருக்க மாட்டாரு. 2 பேரும் தனியா இருக்க மாட்டாங்க. சபைக்குள்ள ஒரு வாசம் மட்டும்தான் என்ன இருக்கணும்? சொல்லுங்க, சத்தியம் கிருபை. வார்த்தைக்குள்ள இருக்கும் பொழுது 2 பேரும் தனியா போக மாட்டாங்க. அப்ப அந்த சபைக்குள்ள என்ன இல்லாம இருந்தது? வார்த்தை இல்லாம இருக்கு. 2ஆவது பாருங்க, வெண் வஸ்திரம். வெண் வஸ்திரம்னா நமக்கு தெரியும் என்ன வெண் வஸ்திரம்? ரெட்ஷீப்லயே பாருங்க. அந்த வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிங்க. ஆனாலும் அந்த வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சத்தையிலும் உனக்கு உண்டு. அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் வெண்
வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். பாருங்க, அவன் வஸ்திரத்தை என்ன செய்யக்கூடாது? இப்ப புரியுதா? அங்க என்ன பார்த்தோம்? கந்தையானதுக்கு வெண் வஸ்திரம் தர்றாரு. நீ இங்க பரிதபிக்கப்பட்டவனோ தரித்திரனுமா இருக்கிற இடத்துக்கு என்ன தராரு? பொன்ன தராரு. நீ ஐஸ்வர்யவானாகும்படி வெண் வஸ்திரம் ரெண்டுக்குமே அழகா மேட்ச் பண்றாரு. அப்படி கம்பேரிட்டிவ்லி படித்தீங்கன்னா அது கரெக்டா தெரியும். இது உனக்கிட்ட இல்ல, இந்த 5க்கு சேர்த்து 3 தரேன். நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு புறமிடப்பட்ட பொண்ணு. நீ பொண்ணை நாடிட்ட அப்படின்னா, வஸ்திரத்தை நாடிட்ட அப்படின்னா, சத்தியம் உனக்குள்ள வந்துட்டு அவன் வாழ்க்கை வேற மாதிரி ஆகிறான். புதியர்களை தேடுவது போல அதை தேடு, வெள்ளியை தேடுவது போல தேடு. எது? தேவனுடைய ஞானத்தை. சத்தியம் என்று சொல்லும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுற பயம், தேவனுடைய வார்த்தை, விசுவாசம், பெரிய கிருபை, இதெல்லாம் தான் அந்த புடமிடப்பட்ட பொண்ணுக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறாங்க. அது தேனிலும் தெளி தேனிலும் மதுரம் முழுவதுமா இருக்கும். பொன்னிலும் பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதா இருக்கு. இருக்குதா? பொண்ணை விரும்புற மாதிரி யாருங்க பைபிளை விரும்புறாங்க சொல்லுங்க. நீங்க வாசிக்கிறீங்க இல்லையா? எனக்கு பொண்ணுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் அந்த அளவுக்கு வசனம் முக்கியத்துவம் கொடுக்க சொல்லுங்க. புரியுங்களா? 10 சவரன் நகை கொடுத்து இந்த பைபிளை வாங்க முடியுமா? பைபிளே கிடைக்கல, என்ன நகை தான் இருக்குது. 10 சவரன் நகை கொடுத்தா தான் வாங்குவேன். பொன்னிலும் வார்த்தை செம்மையா இருக்குதுல்ல, அழகா இருக்குது. பொன்னிலும் பசும் பொன்னிலும் வேற வார்த்தை தான். கிரியை பார்க்கிறாரு. வாசிக்கிறது முக்கியம் இல்ல, சத்தம் போடுறது முக்கியம் இல்லைங்க. இதெல்லாம் சும்மா வேஸ்ட். சும்மா ஒரு பலூனுக்குள்ள காத்துக்க மாதிரி டப்பு அடிச்சா பொட்டி போயிடும், அவ்வளவுதான் முடிஞ்சு. அப்படி இல்ல, ஜீவனை கர்த்தர் எனக்காக தந்தார். ஹல்லேலூயா. வெண் வஸ்திரம் தரிக்கணும். நீ கந்தையான ஆடை அல்ல. உன் பாவத்தின் மேல ஒரு வாழ்க்கையுடைய கிரியைகள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள்லாம் நீ சபைக்குள்ள செய்து, உன் வாழ்க்கையில செய்து, உலகத்துக்கு நேரா நாடி, சபைக்கு எதிராக வாழ்ந்து, சபைக்கு உண்மை இல்லாம, உலகத்துக்கு உண்மை இல்லாம எல்லாவற்றையும் விட்டு ஓடி ஓடி இப்ப என் வஸ்திரம் எப்படி இருக்குது? அதான் சொல்றாரு, இல்லப்பா இது இருந்தா நம்மள வர முடியாது. இப்ப நீ என்ன வைங்க? வெண் வஸ்திரம் நான் உனக்கு தரேன். இல்லையா? வெளிப்படுத்தல் 14:15 படிங்க. வெளிப்படுத்தல் 14. இதோ திருடனை போல வருகிறேன். தன் மானம் காணப்படாதபடி நிர்வாணமாய் நடவாதபடிக்கு பிடித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். காத்துக் கொள்றீங்களா? திருடனை போல வருகிறாரு. ஒரு ரட்சிப்பின் வஸ்திரம் தருகிறார். அந்தரங்க பாவங்கள் இருக்குதா? அந்தரங்க பாவங்கள், ஒளிச்சு ஒளிச்சு பண்றது, யாருக்கும் தெரியாம பண்றது, நீ யாருக்கும் தெரியாம பேசுகிற காரியம், நீ யாருக்கும் தெரியாம சொல்ற காரியம், மற்றவங்களை குறிச்சு நீ பேசுகிற காரியம், சபையை குறித்து பேசுற காரியம், ஊழியக்காரங்களை குறித்து பேசுற காரியம், அல்லது கர்த்தருக்கு பிரியமில்லாத பேசுற காரியம் கூட யாருக்கும் தெரியாம இருக்கலாம். ஆனா யாருக்கு தெரியும்? சொல்லுங்க. யாரும் தப்ப முடியாதுங்க. சபைக்கு விரோதமா பேசிட்டோம், ஊழியக்காரங்க விரோதமா பேசிட்டோம், ஒருத்தர் தப்ப முடியாது. நோ ஒன் கேன் எஸ்கேப். ஒருத்தர் எஸ்கேப் பண்ண முடியாது. ஒருவேளை ஊழியக்காரங்க தெரியாம இருக்கலாம், சபைக்கு தெரியாம இருக்கலாம், எதுவுமே யாருக்கும் புரியாம இருக்கலாம். ஆனா யாருக்கு தெரியும்? கர்த்தர் கொஞ்சம் கவனிக்கிறார். கண்டிப்பா நியாயத்திலே கர்த்தர் கூட நடத்துவார். நான் நிறைய இந்த சபையிலே பார்த்துருக்கேன். நான் ஊர்ல சொல்றேன், ஊர்ல நிறைய சொல்றேன். சபை குடும்பம் எழுந்தவங்க, ஊழியக்காரங்க, சந்ததிகள் தூக்கி சுமந்து நினைச்சு எல்லா விஷயத்தையும் நம்ம எப்படி இருக்கணும்? ஞானமா இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு காரியத்தில் எது போயிடும்னா என்னுடைய வஸ்திர கந்தலான ஆடிய மாதிரி போயிடும். வா தொடர்பு விடாது. தெய்வ சமூகத்துல கர்த்தருக்கு முன்பதாக பயபக்தியா நடக்கணும். அதெல்லாம் கர்த்தர் செய்கிறார், விரும்புகிறார். ஒரு காரியமும் தேவனுடைய சந்ததி விரோதமாக, தேவனுடைய பிள்ளைகள் விரோதமாக, ஏன் ஒருவருக்கு விரோதமாக ஆண்டவர் சொல்றார், எல்லாரோடும் சமாதானமாக இருங்கள், சாவதானமாக இருங்கள். எளிய பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. இருதயத்தை கர்த்தர் அறிகிறார். எவ்வளவு நீ பேசினாலும் கர்த்தருக்கு உன் இருதயம் தெரியும். எல்லாரையும் கர்த்தர் ஆராய்ந்து அறிகிறார். அப்படி ஒவ்வொரு பாவம் செய்ய, அந்தரங்க பாவங்கள், மொபைல் போன்ல வச்சிருக்கிறது, மொபைல் போன்ல வச்சிருக்கிற காரியங்கள், சினிமா பாட்டு கேட்கறது, சினிமா பாட்டு, அந்நிய பாட்டுகளை கேட்கறது, அந்நிய பாட்டை எப்படி தேவனுடைய தேசத்தில் நம்ம பாடுவோம், அப்படிலாம் இருக்குது இல்லையா? கத்துக்குள்ளமா இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம பார்க்கிற எல்லா காரியத்தையும் கத்தரிக்கிறார். அவனுக்கு எங்க ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா என் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒவ்வொன்று நான் பார்க்க பிசாசு கீழிட்டே இருப்பான், இங்க கரடிச்சுட்டே இருக்கும். அதான் சொல்றது, ஒருவன் உங்க வஸ்திரத்தை அசுசிப்படுத்தி விடாதபடிக்கு, கரைப்படுத்தி விடாதபடிக்கு விழித்துக் கொண்டு எச்சரிக்கையா இருங்க. சபைக்கு சொல்ற காரியம் இதான், ஒவ்வொரு தெய்வ பிள்ளைக்கும் சொல்ற காரியம். எல்லாவற்றையும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தாதான் நம்ம கடைசியில தேவனோடு கூட இருக்கும் பொழுது அந்த
வெண் வஸ்திரம் தரித்து 3 படிகள் இல்லையா, சரதை சபைக்கு சொல்றாரு இல்லையா, வெண் வஸ்திரம் தரித்து என்னோட நடப்பார்கள். 5வது வசனம் பாருங்க, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு அவன் கர்த்தர் ஜெயம் கொள்வார். நம்மை கர்த்தர் வச்சிருக்கார், அழைத்திருக்கிறார். அவன் கந்தலான ஆடைக்கு பதிலாக வெண் வஸ்திரம் வைக்கிறார். எங்க லவோதிக்கேயா சபைக்கு. யோசிச்சு பாருங்க, நம்மளோட வெண் வஸ்திரம் கண்ணு மூடி விட உங்களோட ஆவிக்குரிய வஸ்திரத்தை நீங்க பாப்பீங்கன்னா கந்தலான ஆடையா இருக்குதா, கரையா இருக்குதா இல்லையா? யூதா 23 வாசிங்கன்னா, ஒருவனும் மாம்சத்தால் உங்கள் வஸ்திரத்தை கரை விடாத படிக்க பார்த்துக் கொள்ளுங்கள். மாம்சத்துடைய கிரியைகள் எதை கரைப்படுத்திடக்கூடாது? புரியுதா? அப்போ இந்த வஸ்திரத்தை குறித்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு காரியம் கர்த்தருக்கு பெரிய வெளியா யோசிச்சு பார்க்கணும். அதான் தாவீது எல்லாரும் சொல்லுவாரு, நான் என்ன பண்ணேன், பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்துல வைத்திருக்கிறேன். அப்ப தேவன் அருளின வேதம் என்ன கூட இருக்குன்னா, என் நடைகள் ஒன்றும் செய்யலாம். கடைசியா சொல்றாரு பாருங்க, கண்களுக்கு கலிகம் போடணும் அப்படிங்கிறார். ஏன் கலிகம் போடணும்? நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த லவோதிக்கேயா சபையில லவோதிக்கேயா இடத்துல ஒரு பெரிய கண் மருத்துவமனை இருந்தது. அதனால கலிகம்லாம் என்ன தெரியுமா? குதிரைக்கு கலிகம் போடுவாங்க. எதுக்கு? யுத்தத்துக்கு பயன்படுத்துற குதிரைக்கு போடுவோம். ஏன் பண்ணா அவனுடைய கண்கள் எப்படி இருக்கணும்? நேரா இருக்கணும். சில பேர் ஊட்டியெல்லாம் நேரா பார்க்கணும் இல்லையா? சைடுல பார்க்கக்கூடாது. உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது. எப்படி இருக்கணும்? நேராய் நோக்க கடவுது. 119 சங்கீதம் 42 வசனம் வாசிக்கிறீங்களா? உங்கள் கண்கள் நேராய் நோக்க கடவுது. வசனங்களை தியானித்துக் கொள்ளும் பொழுது நான் அதிகாரமே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். கண்கள் விழிக்குதா? எத்தனை கண்கள் விழிக்கணும்? மொபைல் மேல விழித்துக் கொள்ளுது. கண்கள் எங்க விழிக்கணும்? குறித்த ஜாமங்களுக்கு முன்னே உங்களுடைய வசனத்தை தியானிக்கும்படி என்ன பண்ண என் கண்கள். யாரெல்லாம் உறக்க இளம்பன மொபைலை எடுத்து பார்ப்பீங்க? சொல்ல மாட்டீங்க, எனக்கு தெரியும். அலாரம் ஓகே, திறந்த உடனே யாராவது வாட்ஸ்அப்ல மெசேஜ், ஃபேஸ்புக்ல மெசேஜ், யாராவது கண்ணு திறந்த உடனே அவன் சொன்ன கர்த்தர் அறிவா. தாவீது சொல்ற மாதிரி, ஆண்டவரே நீர் என்னை நன்றாய் அறிந்திருக்கிறீர், என் உட்கார்ந்ததையும் என் எழுந்திருக்கிறதையும் அறிந்திருக்கிறீர், கர்த்தர் அறிவா. அப்படி நம்ம கண்கள் எதை நோக்கிறதோ அதை தாண்டிமா இருக்கணும். யோபு சொல்றார் இல்லையா, என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் இன்னொரு கன்னிகை மேல் இணைவாய் இருப்பது எப்படி? யாருடைய உடன்படிக்கைனா என் கண்கள் தேவனோடு உடன்படிக்கை பண்ணுகிறது. ஏன்னா நான் ஒரு நாள் அவரை பார்ப்பேன், என் அந்நிய கண்களாலே அல்ல சொந்த கண்ணாலே. ஏன் உனக்கு அடிவாள வேணும்னா இந்த கண்கள் அவரை பார்க்கும்படிதான் கர்த்தர் கண்ணை வந்து. நீ உலகத்தை பார்க்க கூடாது, பக்கத்துல இருக்கிற பார்க்க. ஐயோ இவர் இவ்வளவு நல்ல வேலை இருக்கு, நல்ல ஆசீர்வாதம் இருக்குது, நல்லா பெருசா இருக்குது பார்க்காத. கர்த்தர் ஒன்னு அதுக்காக அழைக்கல, நித்திய ஜீவனுக்காக. உனக்கு எது தந்துட்டு அது போதும். போதும் என்கிற மன்னுடன் கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். யார் கூட கம்பேர் பண்ணாதுங்க. அதனால யோவான் 1 எழுதாரு, கண்களின் நிச்சயம் மாம்சத்தின் நிச்சயம் ஜீவனுக்கு பெருமையும் பிசாசினால் உண்டானது. அவன் தான் இந்த உலகத்தை காட்டி ஆண்டவர் சொல்ற, ஆண்டவரே பாருங்க, கீழே பாருங்க, மேல பாருங்க, இது எல்லாமே அவங்களுக்கு யார் பாருங்க நான் பிரியமா இருக்கணும் அவனுக்கு. அப்ப அவன் யாரையும் கொடுக்குறான், அவனுக்கு பிரியமானது தர்றான். அவன் கண்கள் உலகத்தை பார்த்துச்சுன்னா அவனை கூட்டிட்டு போய் தந்துருவான். இவன் ஜனங்கள் எழுதியுமா, ஆண்டவர்களுக்கு ஆசீர்வாதம் தந்தா, ஆண்டவர்களுக்கு தந்தா, ஆண்டவர் தந்தா அப்படின்னு எனக்கு ஒரு கூட்டம் ஜனம் வஞ்சிக்கப்பட்டு போயிட்டு இருக்குது. கர்த்தருக்கு இதை தர அதை தர சொல்லல, கர்த்தருக்கு நித்திய ஜீவனை தருவான். ஹல்லேலூயா. உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது. உன் கண்களோட உடன்படிக்கை பண்ணிருக்கா இல்லையா, அந்த தேவனை பார்க்கும்படி இந்த எல்லா குற்றச்சாட்டுகளையும் ஆண்டவர் அடிக்கிறாரு. லவோதிக்கேயா சபை இதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் சொல்றேன். இது நான் சொல்றதுனால நீ தப்பா நினைக்காத. ஏன்னா நான் யாரை நேசிக்கிறேனோ அவன் நான் சொல்றேன். அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? ஆண்டவரை நான் ஏற்றுக்கொள்ள சொல்றீங்களா? லவோதிக்கேயா சபையை போல நம்ம ஏற்றுக்கொள்வோம். ஒருவேளை இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம கூட இருக்கும் அப்படின்னா, ஆண்டவரை இன்றைக்கு நான் என் கதவை தொடர்ந்து நீங்க வாசம் பண்ணும்படி நான் போகிறேன். அதான் சொல்றேன், நான் இப்படி பேசுறதுனால நீ ரொம்ப கவலைப்படாதடா, அவனை நேசிக்கிறேன், நீ மனம் திரும்பணும், நீ பரலோக ராஜ்யத்துக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கடைசி அந்த வசனம் 19 வாசிங்க, 19, 20 வாசிக்க முடியலாமா? அவர்களை கடித்துக் கொண்டு
இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்கு நான் பிரவேசித்து அவனுடைய போஜனம். எதுக்கு அவர் கதவை தட்டுறாரு? என் கூட போஜனம் பண்ண முடியும். பந்தி கத்தோடைய பந்தி நடக்குது. கத்த நம்ம கூட போஜனத்தில் உட்கார்றாரு, பந்தியில் உட்கார்ந்து இருக்கிறாரு. சீசன் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆண்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் தான் அப்பத்தை எடுத்து பிட்டு கொடுக்குறாரு. இன்னைக்கு கத்தோடைய பந்தி நம்ம கலந்ததை எக்ஸெப்ட் பண்ணிக்கிறோம். ஆண்டவர் போஜனம் பண்ணும்படி இருக்கிறாரா? அவர் கவனிக்கிறாரா? அதெல்லாம் சபை கூட பார்க்கிறாரு. கத்தோடைய பந்தி எப்படி நடக்குது, எப்படி நீங்க பந்தியில பங்கெடுக்கிறீங்க, பந்தியுடைய போஜனம் எப்படி இருக்குது, பரிசுத்தமா இருக்குதா, அபாத்திரமா போச்சு. வீட்டில் நல்லா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நல்லா சண்டை வச்சுட்டு நல்லா அடியெல்லாம் வச்சு நீங்க வந்து பந்தியில பங்கெடுக்கிறீங்களா? இல்லை ஒரு மேல மனஸ்தாபப்பட்டு வந்துருக்கிறீங்களா? யாரையாவது குற்றம் சொல்லிட்டு குறை சொல்லிக்கிட்டு ஏதாவது தேவையில்லாத காரியங்களா சொல்லிட்டு பந்தியில பங்கெடுக்கிறீங்களா? அபாத்திரமாய் புசிக்கிறவன் எச்சரிக்கையா இருக்காங்க. அப்ப இதெல்லாம் சபைக்குள்ள கற்று பார்க்கலாம். இந்த அலுவலகம் எல்லாம் பார்த்துதான் ஆண்டவர் சகோதரிக்க சபையை விட்டு நியமித்தார். கடைசியா சொல்ற பாருங்க 21வது வசனம், நான் ஜெயம் கொண்டு. யாரு யாரு? நான் ஜெயம். ஆண்டவர் இந்த விதமான சூழ்நிலைகள் எல்லாம் உலகத்துல ஜெயித்தார். உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? இடம் கொடுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? உபத்திரம் வந்து வச்சிருக்கிறாரு. ஆனா உபத்திரவத்துல அவர் ஜெயிக்கிறது போல நமக்கும் ஜெயத்தை கற்றுத்தருவார். அல்லேலூயா. அவர் தன்னை முன்னிலையப்பட்டு சொல்றாரு, கவலைப்படாதுங்க, இதெல்லாம் ஓகே தான், இதெல்லாம் இருக்கும். இப்படிப்பட்ட உபத்திரம் வரும், பாடுகள் வரும், கஷ்டங்கள் வரும். ஆனா ஒண்ணு, நான் ஜெயம் கொண்டேன், அதுபோல நீங்களும் ஜெயிப்பீர்கள். நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் திடன் கொண்டு ஜெயிங்கள், கர்த்தர் உணர்வு இருப்பாராக. அப்படி ஜெயித்தனால என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் இவன். நான் அப்படி ஜெயித்ததுனால என் பிதாவுடைய சிங்காசனத்தில் வலது பார்சல் உட்கார்படி கர்த்தரை கிருபையால் நீங்களும் ஜெயம் கொண்டீங்கன்னா அந்த சிங்காசனத்துல ஒரு இடத்தை கர்த்தர் தருவார். அவங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். மறுபடியும் வருவார். ஒவ்வொரு நாளும் என்ன ஆராய்ந்து பார்க்கிறார், என்னை ஸ்கேன் பண்ணி பார்க்கிறாரு. லவோதிக்க சபையை போய் நம்ம ஒரு இடத்துலையும் இராதபடிக்கு கர்த்தர் அவனுக்குள்ளே வாசம் பண்ணுவாராக. உன் வீட்டுக்குள்ள வாசம் பண்ணணும். இது சபைக்காக மாத்திரமல்ல, உன் வீட்டுக்குள்ள கர்த்தர் வாசம் பண்ணணும். நீதிவான்களுடைய கூடாரத்துல, நீதிவான் கூடாரத்துல இன்னும் கேட்பேனா? நீதிவான்கள் கூடாரத்துல கேக்குதா? ஜெபிக்கிறீங்களா? ஆண்டு வாசம் பண்ண வர்றாரா? குடும்ப ஜெபத்தை பண்றீங்களா? ஆண்டவரை துதிக்கிறீங்களா? தேவ சத்தம் வீட்டுல கேக்குதா? அல்லேலூயா. அப்ப இது எல்லாத்தையும் கர்த்தர் பார்க்கிறார். கதவை தட்டுவார். நீங்க திறந்து இடம் கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்க வீட்டுக்குள்ள வருவார், கர்த்தர் உங்க இருதயத்துக்குள்ள வருவார், கர்த்தர் நம்ம சபைக்குள்ள வருவார். அவர் நம்ம கூட வந்தாச்சுன்னா நம்மளை தூக்கிட்டு போயிடுவார். நம்ம பார்ப்ப இத்தனை செய்திகள் எல்லாம் அவருடைய வருகையை நமக்கு காண்பிக்கின்றன. அவர் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சபையா ஸ்கேன் பண்றாரு. அவர் நம்மையும் ஸ்கேன் பண்ணும்போது இப்படிப்பட்ட கிரியைகள் நமக்கு இருந்ததுன்னா மனம் திறந்த தெய்வ சமூகத்தில் சபையை ஒப்பு கொடுப்போம். அவரோட வருகையை நம்ம பங்கு வருவோம். நிச்சயமா இந்த பரலோக ராஜ்யத்தை சுதரிக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை தருவாங்க. அப்படி இருக்காம எல்லாம் தெய்வ சமூகத்தில் ஒரு நிமிஷம் சோதித்து ஆராய்ந்து பார்த்து எல்லாம் அப்படி இருங்க, எல்லாம் கண்களை மூடுங்க. சபையான இந்த வசனத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்க போறோம். ஆண்டவரே, லவோதிக்கா சபையை தவிர நாங்களும் உங்களுடைய காலத்தில் எங்களுக்கு ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, எதை வச்சு எல்லாரையும் கூட சேர்ந்து சொல்லுங்க. நம்ம எல்லாரும் கர்த்தர் சபையில வச்சிருக்கிறார். நீ எல்லாரும் சபையில நாட்டப்பட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் சபைக்குள்ள நம்ம எல்லாரும் வைக்கும்போது எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரை சபைக்குள்ள நீங்க வச்சிருக்கிறீங்கப்பா. எல்லாமே இருக்கிறது. ஒருவேளை நாங்கள் வந்து பரிதமிக்கப்பட்டவர்களாகவும் தனிச்சர்களாகவும் உருடர்களாகவும் எல்லாம் எங்களோட சேர்ந்து நீங்க பார்க்கலாம். நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம சபை ஒப்பு கொடுக்கலாம். ஒருவர் கூட நம்ம இந்த வரிகளை கைவிட்டு விடவே கூடாது. ஒருவர் கூட வரிகளை கைவிட்டு விடவே கூடாது. எல்லாரையும் கர்த்தர் நடத்துறோம். எல்லாரையும் நடத்துறோம். ஏதாவது ஒரு சில முக்கியமா தேவ வசனத்துல தேவ கிருபையில நம்ம வளரும்படியா, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு பண்ணும்படியா, ஆவிக்குரிய கனிகள்ல ஒரு மாற்றம் கொண்டு பண்ணும்படியா, ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சு எல்லாருடைய இருதயமும் செய்தாலும் பரிசுத்தம் நிர்மாக்கியம் உள்ள அல்ல, பரிசுத்தம் உள்ளாய் வாழலாமா? சபையாய் ஆண்டவரே உடைய கருத்துல எவ்வளவு ஆண்டவரே, லவோதிக்க சபை மாதிரி சபையில் உள்ளதுப்பா. லவோதிக்க சபை மாதிரி பிள்ளைகளுக்கு சபை கொடுக்க நீங்க வாசம் பண்ணும்போது நீங்க எங்களுடைய பிரியமா இருக்கும்படி ஆண்டவரே, எங்களுடைய சபை உடைய கருத்துல ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்க சபை உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்க சபை உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நீ யாரையும் செய்யலப்பா, நீ
நீங்க ஆளுகை செய்யமா எங்கள் சபையிலே எங்களோரென்றும் வாசம் செய்யும். எங்கள் சபையிலே எங்கள் நாளிலே கொண்டு வந்து உங்களுடைய வார்த்தைகளை சொல்லி ஒரு விசை கூட எங்களை ஸ்கேன் பண்ணியிருக்கிறீங்க ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை எல்லாம் எங்கள் இதயமாகிய பலகையிலே ஆழமாக பதியப்பட்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு நாங்கள் சபையாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. சபையாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நம்ம சபையை வைத்து எங்களோடு கூட பேசியிருந்த வார்த்தைகள்ல நாங்களும் ஜெயம் கொண்டு வெண்வஸ்திரம் தரித்துள்ளாய் உம்மோடு கூட நடக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. வேதத்தை பசும் பொன்னிலும் அதிகமாய் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். மானம் காணாதபடி எங்கள் வஸ்திரத்தை நீங்கள் காத்துக்கொள்ள, நீங்கள் கண்கள் நேராய் பார்க்கத்தக்கதாய் கண்களுக்கு கணிக்க கூடப்பட இந்த வார்த்தைகளுக்கு எங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு இடத்தை ஆசிரிக்கிறாங்க ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் வெள்ளட்டு முடியாத ஜெபிக்கிறோம். போக்கில் வரத்தில் கூட விசேஷமாய் தேர்வு எழுதுகிற பிள்ளைகளோடு கூட கத்தோடைய கிருபை இருந்து நல்ல ஞானத்தையும் புத்தியும் கொடுக்க கத்தை கிருபை முடியாத ஜெபிக்கிறோம். விசேஷமாய் பிரயாணப்பட எங்கள் அன்பு சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த பிரயாணத்தெல்லாம் வாய்க்கப்பட முடியாத நாங்கள் ஜெபிக்கிறோம். தாவே கத்தோடைய கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. வாரத்துக்கு அபிஷேகம் கத்தோடைய கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லா முடிவுகளையும் பாதுகாத்துக் கொள்ளும். பிள்ளைகள் வேலைக்கு போகும்போது வரும்பொழுதும் கத்தோடைய பிரசனம் நிறைவாக கூட தங்கி இருந்து ஆண்டவரே அப்ப பாதுகாத்து கூட கத்தை கிருபை செய்கிறாங்க. எங்களை தாழ்த்துறோம் ஒப்புக் கொடுக்கிறோம். துதியின் மகிமை எல்லா நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நான் செல்லுமே ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் உள்ளமே ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் சிநேகமும் இன்றும் சதா காலங்களிலும் ஆண்டவராகிய இயேசு மகிமையும் சகல பரிசுத்தவான்களோடும் சபையோடு தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. சிலுவை சுமந்து இயேசுவின் பின்